60ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம். 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். வாசிக்கிறதா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஓகே, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். எழும்பி பிரகாசனுடைய ஒளி வந்து கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்தது. எத்தனை பேர் முதல் நம்புறீங்க நான் எழும்பி பிரகாசிக்கணும்? ஏனென்றா என்ன வந்திருக்கு எனக்குள்ள? என்ன வந்திருக்கு? இப்ப பாருங்க, ஒரு வெள்ளம் வந்திருக்கு, என்ன நீங்க ஓடணும், அல்லது ஒரு ஆபத்து வருதுன்னா நீங்க விலத்தோணும். சாப்பாடு வந்திருக்குன்னா நீங்க சாப்பிடணும். உங்களுக்குள்ள ஒரு பலம் வந்தா நீங்க எழும்பி, ஆண்டவர் சொல்றார் எழும்பி பிரகாசி. ஏனென்றா உனக்கு என்ன வந்திருக்கு? ஒளி வந்து. பக்கத்துல சொல்லுங்க, உனக்குள்ள ஒளி வந்திருக்கிறபடினால நீ இருக்கலாது. என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கணும். ஏனென்றா கர்த்தருடைய ஒளி உண்மையில என்ன செய்யுங்க? கமா என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தர் உன்னில் உதித்தா, அவர் மகிமை உன்மேல் இருக்கிறது. Fire, you are fire, yeah 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 yeah. Dan 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 dan. இப்படியாரு dan 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 dan. எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. சொல்லு, எழும்பி பிரகாசி தங்கச்சி, உன்னொளி வந்தது, கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் உண்மை உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை என்மேல் இருக்கிறது. Come on, yes, எழும்பி இந்த பாடு. Yeah 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 yeah. Fire, 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 yes. பக்கத்துல பாரு, சொல்லு, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. எழும்பி பிரகாசி, எப்படி சொல்லு, உன்னொளி வந்தது, கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்னில் உதித்தார். திருப்பி பாரு, சொல்லு, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை. அதனால I am fire, I am fire, yeah yeah yeah. Solo, solo, I am fire, yes, I am fire, I am fire, solo, I am fire. பூமியை இருளோ மூடிவிடும், காரில் ஜனங்களை மூடிவிடும். பூமியை இருளோ மூடிவிடும், காரில் ஜனங்களை மூடிவிடும். கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் என்னில் உதித்தார், அவர் மகிமை என்மேல். Solo, fire, I am fire, yeah 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 yeah. Solo, fire, solo, solo, fire, I am fire. கர்த்தரை நித்திய வெளிச்சம், உன் துக்க நாட்களோ முடிந்தது. கர்த்தரை நித்திய வெளிச்சம், உன் துக்க நாட்களோ முடிந்தது. கர்த்தர் உன்னில் உதித்தார், அவர் மகிமை உன்மேல் இருக்கிறது. கர்த்தர் என்னில் உதித்தார், அவர் மகிமை உன். உன்னை சேர்வதில்லை, வறுமை உன்மேல்
உனக்கு தெரியுமா என்ன நடந்தது? உன்னில் ஒரு ஒளி வந்திருக்கு. எத்தனை சொல்லக்கூடும்? என்னில் ஒரு ஒளி வந்திருக்கு, அதனால நான் எழுப்பி பிரகாசிப்பேன். என் மேல அவருடைய மகிமை இருக்கு, அதனால நான் எழுப்பி பிரகாசிப்பேன். நான் படுத்திருக்க மாட்டேன். மற்றவர்கள் தூங்குறது போல நான் தூங்கி இருக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற தோளை பிடிச்சு, 2 தோளை, பொம்பளை தோளை பிடிங்க, 2 தோளையும் சேர்த்து பிடிங்க, நேர பிடிங்க. இப்படி சொல்லு, அக்காச்சி நீ எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கு, உண்மையில ஒன்று காணப்படுது. கர்த்தருடைய மகிமை எங்க இருந்து இந்த மகிமையை பெற்றா? பக்கத்தை பார்த்து அதே ஆளுக்கு சொல்லு, I am fire. அதுதான் அந்த கமா. எத்தனை சொல்லகடு சோர்ந்து போனால பார்த்து சொல்லு, மக்கிச்சி என்ன சோர்ந்து போயிருக்கிற? நீ ஃபயர் ஆகணும்னா உண்மையில ஒன்று ஒளி வீசணும். எத்தனை சொல்லக்கூடும்? என் மேல இயேசுவோட ஒளி உதிச்சிருக்கு. இயேசு எனக்குள்ள உதிச்சிருக்கிறார். எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கு, அதனால நான் சும்மா இருக்க முடியாது. அங்கே ரோமர் புத்தகத்துல 13:11 சொல்லுது, மற்றவர்கள் தூங்குறது போல நான் தூங்கி இருக்காதபடிக்கு. எத்தனை சொல்லக்கூடும்? மற்றால் தூங்குற மாதிரி நான் தூங்க மாட்டேன். நான் விழிச்சிருக்கிற மனுஷன், நான் உற்சாகமான மனுஷன், நான் தைரியமான மனுஷன். சொல்லுங்க, எனக்கு தான் அங்க போய் வந்து தொண்டை அடைச்சுது. நீங்க எங்க போய் வந்து உங்களுக்கு தொண்டை அடைச்ச? பக்கத்தை வாசல் மட திறந்த வெள்ளம் மாதிரி திறந்திருக்கு. விட்டு பார்க்க போறியாண்டு கேள் இருக்கா? எனக்குள்ள இருக்கிற வல்லமே பார்க்க போறியாண்டுகள் கையபடி சொல்லு, I am a fire. I am fire. Yes. சொல்லு, I am fire. சொல்லு, நான் சூழ. வேதம் சொல்லுது, எரேமியாவுல 31:9 சொல்லுது, நான் ஒரு வாசிக்காத இல்ல எசாயா 31:9. அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம், அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எல்லாரும் சொல்லு, சியோனில். பக்கத்தா சொல்லு, நான் தான் சியோன். என்னில ஒன்றை எல்லாரும் பார்க்கணும். என்னத்த? பக்கத்தை நான் நெருப்பு. சொல்ல, I am fire. நான் நெருப்பு சூழ. அப்படிதான் இருக்கு, வாசிங்க. சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையும் உடைய. எருசலேமில் என்ன இருக்கா? சூளை. எத்தனை பேருக்கு சுளை இல்ல? சூளை. சிலர் பிலாப்பழ சுளைன்னு நினைக்கிறேன். நீ சுளை இல்லையப்பா, நீ வந்து சூளை. சூளை எப்படி எரியும்? பக்கத்தை பார்த்து அப்படி வந்தேன்னா எரிஞ்சு போயிடும். நம்புறீங்களா? I am சூளை, I am நெருப்பு. என்ன எங்க இருக்கு? இங்கிலீஷும் தமிழும். This is a mixture. 1 2 3 4. Oh, come on. I am fire. I am fire. Come on, everybody say, I am fire. I am fire. I am fire. I am fire. Come on. I am fire. I am. Everybody say, I am fire. I am fire. I am fire. I am fire. Be a fire. Be a fire. Come on. Be a fire. Yes. Be a fire. Yeah. Be a fire. 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 Yes. Be a fire. Yes. Be a fire. Come on. Be a fire. Come on, everybody say fire. Nikababa sandararialo. Nikababa sandararialo. Nikababa sandararialo. Anya voce la bese. Nikababa sandararialo. Yera baba sandararialo. Yera baba sandararialo. Ni tudikum kanattukum paathiran. Ni tudikum kanattukum paathiran. Ni tudikum kanattukum paathiran. Ni tudikum kanattukum paathiran. We are fire. We are fire. Yeah. We are fire. We are fire. Amen. We are fire. We are fire. அப்படியே கைகளை தட்டி இயேசுவின் நன்றி சொல்வோம். எல்லா
நன்றி செலுத்த. ஹல்லேலூயா. அப்படி உங்க ஆசனங்களை வந்திருங்க. ஒரு கொஞ்சம் நின்னாங்க. தேவனுடைய செய்தியை கேட்டு ஆண்டவர் கொஞ்சம் மகிமைப்படுத்தும். எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தந்தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்குற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணாரா கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவர் எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில் இல்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வழியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடுமை முற்றிலும் வறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கு இருக்கும். அது திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் எலியற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல் அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடு. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால எங்களுக்கு நீ சொல்லித் தருகிறவர், கற்றுத் தருகிறார். தேவையானதை எங்களுக்கு போதிக்கிறவர். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் இந்த கச்சனை நம்முடைய சபைக்கும் இந்த கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையானதை எங்களோட ஆண்டவர் நீங்கள் சொல்லித் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரோம். பிரயோஜனம் உள்ளதா எங்களுக்கு இந்த நேரங்களை மாற்றித்தாரோம். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இது. உங்களுக்கு தெரியும், அங்கே எசாயா கண்ட ஒரு தரிசனம். அதாவது உசியா அங்கே ராஜா மரிச்ச பின்பு அங்கே தேவன் அவனுக்கு வெளிப்பட்டு அங்கே காண்கிறவங்களுக்கு தெரியும். அவன் யோசிச்சு கொண்டிருக்கிறானாம், இந்த உசியா ராஜா மரிச்ச பிறகு இனி வரப்போகிற ராஜா எப்படி இருப்பாரோ, இந்த ராஜா இனி வரப்போகிற ராஜாவினால இந்த தேசங்கள் எப்படி இருக்க போகுதோ, இந்த ஜனங்களுடைய நிலை என்ன இப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறார். உங்களுக்கு தெரிஞ்ச தரிசனம், எல்லாரும் இதை நம்ம பார்த்துருக்கிறோம். அங்கே ஒரு ஆலயத்தை ஆண்டவர் காட்டுறார். ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் காட்டுகிறாராம். உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அங்கே உட்கார்ந்திருக்கிற போது அவருடைய வஸ்திரத்தினால அங்கே ஆலயம் முழுவதும் என்ன செய்யப்பட்டிருக்கா, நிரப்பப்பட்டு கொண்டிருந்தது. இப்படி நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற போது ஒரு கூட்டம், தூதர் கூட்டம் அங்கே பறந்து வந்து, அங்கே 6 சிறைகளை உடையவர்கள், தங்களுடைய முகங்களை தெரியாதபடி மறைத்துக் கொண்டவர்கள், கால்களை மறைத்துக் கொண்டிருந்தவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள், பரிசுத்தர் 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 என்று சொல்லி, அதாவது காண்கிற தெய்வம் பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் அங்கே பாடிக்கொண்டிருக்கிற அதே வேளையில என் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அங்கே ஆண்டவர் அங்கே மனுஷனை அங்கே பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோட இருக்கிற வேளையில இவனுக்கு அங்கே தூதனை கண்ட மனுஷன், சிங்காசனத்தில் தேவனை கண்ட மனுஷன், ஊசியா ராஜா மறிச்சிட்டான்னு சொல்லி அங்கே அவன் அங்கே சிந்திச்சு கொண்டிருந்த மனுஷன் தன்னுடைய நிலையை அறிகிறான். தான் ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுகிற மனுஷன், இதனால நான் பாவம் நிறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பாவத்தில் நிறைஞ்ச ஒரு மனுஷன்
தேவ தரிசனத்தை கண்ட போது அங்கே அவன் பயப்படுகிறான். நான் தேவனை கண்டேன் என்று சொன்ன வேளையில என் ஆண்டவர் தூதனை கொண்டு வச்சு ஒரு குரட்டினால அங்கே நெருப்பு தண்ணல் எடுத்து அவனுடைய நாவை தொட்ட போது அவன் இங்கே பரிசுத்தமாகிறான் என்று சொல்லப்படுது. அவன் பரிசுத்தமாகின உடனே ஆண்டவர் சொல்றார், யாரை நான் என்னுடைய காரியமாய் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னுடைய இறுதிய ஏக்கத்தை அங்கே சொன்ன வேளையில அவன் சொல்றான், என்னை அனுப்பும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரால் அனுப்பப்பட்டு போகிறான். அனுப்பப்பட்டு போகிற வேளையில அவன் நன்மைக்காக அந்த வேளையில நாங்க பார்க்கிற போது சொல்றார், இவர்கள் கண்ணார கண்டும் காணாத போல இருக்கிறார்கள், உணராதவர்கள் போல இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வளவு பேரும் அழிந்து தீரும் வரைக்கும் நீ பொறுமையாயிரு என்று சொல்லி அதுக்கு பின்பதாக கர்த்தர் சில காரியங்களை செய்கிறத நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இதுக்கு அநேக காரியங்களை விளங்கப்படுத்தி இருக்காங்க. அநேக விதமாய் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஊசியா ராஜான்னு சொன்னாலே அங்கே 2 நாளாகும் புஸ்தகத்துல 26-36 வசனங்களை பார்க்கிற போது அது அங்கே பெருமைக்கு அடையாளமாய் அங்கே சொல்லப்படுது. ஊசியா என்று சொன்னாலே அவன் அங்கே பெருமை பிடிச்சவன், அந்த பெருமை பிடிச்ச மனுஷன் என்று சொல்லி அநேகம் பேர் அங்கே நினைக்கிறார்கள். பெருமைக்கு அடையாளம் 2 நாளாமத்துல பார்க்கலாம். 26-14-16 அங்கே ஊசியா ராஜா ஒரு வாசிங்க. அது அவன் பலப்பட்ட போது, அவன் அதாவது அந்த ராஜா, எந்த ராஜா? ஊசியா ராஜா பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? மீறுதல். அவன் இந்த ஊசியா ராஜா கிட்டத்தட்ட 56 வருஷங்கள் அங்கே அரசாண்ட ஒரு ராஜா. 16 வயசுல ராஜாவாக்கப்பட்ட மனுஷன், தேவனால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். தேவன் அவனை தன்னுடைய கருவியாய் பயன்படுத்தினாராம். அங்கே பயப்படுத்தி அவனை போல ஒரு ராஜா ஒருவனும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தேவன் சகல பராக்கிரமத்தையும் கொடுத்து ஒரு சவாலாய் ஆண்டவருக்காக இருந்த ஒரு மனுஷன். அங்கே பார்க்கிறோம் அநேக காரியங்களை அந்த ராஜாவின் மூலமாய் அங்கே பணிமூட்டுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்துச்சு. ஆலயங்கள் அங்கே ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த வேளையில் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. என்னன்னு சொன்னா, எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் இருக்கு, அதனால இந்த ஆசாரிய ஊழியத்தையும் நான் செய்து ஆசாரியர்களுக்கு வருகிற மகிமையும் நான் எடுக்கணும் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தபடியினால எல்லா விதத்திலும் அவனுக்கு மகிமையை கர்த்தர் கொடுத்தாராம். எல்லா விதத்திலும் யுத்தத்துல தேவன் மகிமையை கொடுத்து வச்சிருந்தார். செல்வத்தால் அவனுக்கு மகிமையை கொடுத்து வச்சிருந்தார். ஐஸ்வர்யங்கள் ஆஸ்திகளால் மகிமையை கொடுத்து வச்சிருந்தார். ராஜ்யங்களினால் அவனுக்கு மகிமையை கொடுத்து வச்சிருந்தார். ஜனங்களால் அவனுக்கு அங்க மகிமையை கொடுத்து வச்சிருந்தார். அவனை போல ஒரு ராஜா இன்னொரு ராஜா இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு தேவன் அவனை உயர்த்திய வச்சிருந்தார். அவனுக்கு போதுமான அளவு மகிமை இருந்துச்சு. அவ்வளவு மகிமை இருந்தாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு என்று சொல்லி சில ஜனங்களுக்கு வச்ச அந்த மகிமையையும் அவன் பெற விரும்பினபடியினால அவன் அங்கே பார்க்கிறோம், அங்கே கேட்டுக்கு ஏதுவாய் அங்கே அவன் வழிநடத்தப்பட்டான் என்று சொல்லப்படுது. அதனால அந்த ராஜா பற்றி சொல்லப்படுது. வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுடைய மனம் என்னவாக மாறிச்சான்? மேட்டிமை. எல்லாரும் சொல்லுங்க, உனக்கு மேட்டிமை வந்தா உனக்கு என்ன வரும்? கேடு. அவனுங்க பார்க்கிறோம், பலப்பட்ட உடனே தான் ஒரு மேட்டிமை வரும். ஒரு பெருமை நமக்கு அப்ப வருமெண்டா ஏதாவது ஒரு கொஞ்சம் காரியம் வந்துட்டா. சிலர் பெருமை ஒன்றும் இல்லாமலே பெருமைப்படுறோம், அது தவளை. ஒன்றும் இருக்காது ஆனா பெருமை, அது வந்து தவளை. தவளை நினைக்கிறதா நான் கத்தித்தான் அந்த உலகம் அசைதன், அதெல்லாம் தவளை கத்தி சாகுறது. தவளை நினைக்கிறதான் சாகுறதே. சாகும் எவ்வளவு மொக்கா இருக்கு, சாகும் வரைக்கும் கத்துறது. பாருங்க, வெடிய பார்த்தா கிடக்கும், வெடிச்சு வயிறு வெடிச்சு தான் சாகும். அதுக்கு ஒரு மேட்டிமை. ஒழுங்கா இருக்கலாம் தான், கொஞ்சம் பொறுமையா இருந்து கத்தன், விட்டு விட்டு கத்தன், அல்லது ஒரு மாறி மாறி கத்த விட. பாருங்க, இந்த ராஜாவுக்கு அப்படிதான் வந்துச்சு மேட்டிமை. எல்லாத்திலும் ஒரு மேன்மை வந்துச்சு. தேவன் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர், மேட்டிமை அல்ல, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிற போது, ஜனங்கள் எல்லாம் அவனை மகிமைப்படுத்துற போது இவன் என்ன செய்யறான்? பலப்பட்டானாம். எல்லா வகையிலும் இவன் பலப்பட்டுட்டான். ஒருவரும் இனி இவன் அசைக்க முடியாத அளவில் இவன் பலப்பட்ட போது இவனுக்கு என்ன வந்துச்சு? மேட்டிமை வந்துச்சு. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உனக்கு மேட்டிமை வந்துட்டா கதை அவுட்டா. அங்கே விழுகைக்கு முன்பதாக என்ன வரும்? மன மேட்டிமை. வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் விழப்போறான்டா அதுக்கு முதலாவது அடையாளம் சாயின் என்னன்னு சொன்னா மேட்டிமை. ஒரு மனுஷனுடைய சிம்டம்ஸ் என்னன்னா மேட்டிமை. ஒருவன் மேட்டிமை ஆகிறான்டா அது அர்த்தம் அவன் விழ போகிறான். அப்ப அதனால நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. சீக்கிரத்தில் எவ்வளவு நாளைக்கு மேட்டிமை போடுவோம், கொஞ்சம் நாளைக்கு விழ போறான். ஆண்டவர் சோத்திரம். நீங்களும் நானும் ஒருவரும் அப்படி மேட்டிமை அடையவும் கூடாது, ஒருவரும் விழவும் கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்து பாச்சல என்னதை கண்டு உன்னட்டை கண்டு என்னத்தை கண்டு நீ மேட்டிமை அடைய இருக்கு? யோசிச்சு பாருங்க, என்ன இருக்கு?
ஒரு சொட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த அடிக்கிறது 2 நிமிஷம் நின்றுதேண்டா என்ன மேட்டிமே சுற்றத்தார் சூழ்ந்திருப்பாங்க போட்டு அமத்துவாங்க போச்சு. மேட்டிமை ஒண்ணுமில்ல பக்கத்து பாசையில் உனக்கு ஒரு மேட்டிமை இருக்க கூடாது. மன மேட்டிமைனாலதான் பிசாசு விழுந்தது. லூசிவருக்கு மனமேட்டிமை வந்துச்சு. தேவன் தான் எல்லாம் கொடுத்தவர். அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தது என்னன்னு சொன்னா காக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை வச்சே அவன் விழுந்தானா. பக்கத்து பாசையில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது உன்னை காக்கும்படியாக, என்ன காக்கும்படியாக, இந்த சபையை காக்கும்படியாக. எத்தனை பேர் சொல்லக்கூடும் இந்த கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்றது என்னத்துக்கண்டா என்னை காக்கும்படியா. இந்த அபிஷேகத்தை வச்சு பெருமை பாராட்ட ஒண்ணும் இல்ல. ஒருவருமே பெருமை பாராட்டாதபடி எல்லாம் தேவனுடைய கிருபையினால வந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லக்கூடும் உங்களுடைய கிருபையை நினைச்சுதான் நான் வாழணும். ஆண்டவர் உங்களுடைய கிருபை போதும். எத்தனை பேர் சொல்லக்கூடும் போதும். இந்த டை கூட கட்டுறது கூட அவட்ட கிருபை தான். கழுத்துல ஒரு வருத்தம் இருந்தா இது இப்படி இழுத்து விடுவோம். ஏன் இருக்கினா என்ன ஒரே ஐயா அவுட் ஆயிடுவேன். எத்தனை சொல்லக்கூடும் கிருபைதான். ஆமென். கிருபைதான் ஐயா. எல்லாம் பக்கத்து வாசி கிருபைதான். பாருங்க இதுல சொல்லப்படுது இவன் பலப்பட்ட போது மனமேட்டிமையாகி, அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவன் மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்தாராம் மீறுதல் செய்து. என்ன மீறுதல் பின்னுக்கு வருது பாருங்க. தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவனுக்கு அந்த வேலை இல்ல, ஆண்டவர் குடிக்கல. அவன் ராஜா. அவன் ராஜாவா இருந்தபடியினால அவனுக்கு தேவன் ராஜாவுக்குரிய மகிமை எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆசாரிய வேலை செய்கிறதுக்கு ஆசாரியர்களை ஆண்டவர் வச்சிருந்தார். இந்த ஆசாரியத்துவத்தினுடைய மேலே அவனுக்கு ஆசை வந்துச்சு. பக்கத்து பாசல உனக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு தந்தா அந்த அழைப்பிலேயே அதான் ஆசீர்வாதம். அது மீண்டும் ஆசீர்வாதமா இருக்கும். அதுல வச்சே கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். இல்லாத ஒன்றை நான் ஆசைப்படுகிறதை காட்டிலும் இருக்கிறதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருந்தா என் கர்த்தர் இன்னுமே மேன்மையா வைப்பார். என்ன அப்ப இதுல பார்க்கிறோம் இவன் மேட்டிமையாகி என்ன செய்கிறான் ஆசாரிய ஊழியத்தை. இதை நீங்க வீட்டை போய் வாசிக்கலாம். இவன் தகுதி இல்லாத ஆண்டவர் கொடுக்காத ஒரு ஊழியத்தை இவன் போய் அங்கே கேட்டபடினால நடந்தது என்னவா, அவன் அங்கே தூப கலச ஆலயத்துக்குள்ள போய் தூபம் காட்டுகிற போதே குஷ்டரோகம் வந்துச்சு. இவனை அவனுடைய சீசர்கள் மறுத்தார்கள். அங்கே அவனுடைய தளபதிகள் அவனுடைய ஸ்தானாதிபதிகள் தடுத்தார்கள். அதை விட அதுல இருந்த ஆசாரியர்கள் 120 பேர் அவர்களும் போய் என்ன செய்தார்கள் நிறுத்தினார்கள். ராஜாவே இது உமக்கு தகுதி இல்லை. ஆனாலோ அவன் அவர்களுடைய சொல்லை கேட்கல. பக்கத்து பாச சொல்ல யார்ட்டையாவது சொல்ல கேள். சொல்ல காட்டி குஷ்டரோகம் வரும். குஷ்டரோகம் வந்தா பாளையத்துக்கு புறம் போவ. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாளையத்துக்கு புறம் போல கீழே, பாளையத்துக்கு புறம் கீழே. நான் சொல்ல உங்களுக்கு விளங்குது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு. எத்தனை நான் சொல்ல விளங்குது. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னா அதை யோசிக்கணும், கேட்கணும். கேட்கறதுல ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல. யார் என்ன சொன்னாலும் ஆலோசனை கேட்கணும். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவத்துக்கு அடுத்த காரியங்களை கவனமா கேட்கணும். எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷனுக்கு தீமையாக சொல்றாரு. உண்மையா ஆண்டவற்ற பிள்ளைகள் ஒரு நாளும் தீமைக்கு சொல்ல மாட்டார்கள். எப்பவும் எந்த தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் நல்லதைத்தான் சொல்லுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லதான் சொல்லுவார்கள். அப்ப அதனால இவன் மேட்டுமை ஆகினபடினால யாருடைய சொல்லையும் கேட்காம போனபடினால இவன் என்ன செய்யறான் போய் ஆசாரிய தொழிலை செய்தபடினால இவனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. இந்த குஷ்டரோகம் வந்த உடனே எல்லாரும் பாக்குறாங்க. ஓ கடைசியில் என்ன நடந்து இவனை பாளையத்துக்கு புறம்ப வைப்போம். அங்கே புறம்பாய் ஒரு வீட்டில் இருத்தி மரணம் வரும் வரைக்கும் அவனை வச்சு மரித்த பின்பு அவனுடைய பிதாக்களோடு கூட கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறதுக்கு அவன் தகுதி இல்லாதபடியினால் கல்லறையில புறம்பான ஒரு கல்லறையில ஊசியா ராஜா அடக்கம் பண்ணப்பட்டானாம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியாய் ஒருவரும் இல்லாதபடி கடவுளுடைய கிருபையினால நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ராஜாவை போல நீங்களும் நானும் இருக்க கூடாது. இந்த ஊசியா ராஜான்னு சொல்லுகிற போது 3 காரியங்களை குறித்து நாங்க பார்க்க கூடும். நம்பர் 1 வந்து மேட்டிமை. முதலாவது மேட்டிமை அந்த ராஜாவிடத்துல இருந்துச்சுதான். அதாவது அவனிடத்துல இருந்த பெருமை. அதாவது ஒன்றுமே இல்லாம இருந்த அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார் ராஜாவாக்கிறார். ராஜாவாக்கினபடினால அவனுக்கு வந்தது முதலாவது வந்து பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பவும் என்ன செய்கிறார் எதிர்த்து நிற்கிறார். நீங்களும் நானும் கிருபை பெற்ற ஜனங்கள். யார் மேல கர்த்தர் கிருபை அதிகமாக கொடுப்பார்? தாழ்மை உள்ளவர்கள் மேல கிருபை அளிப்பார். சபையில தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் என்றா நீங்கள் எல்லாரும் பார்க்க என்னட்ட இருக்க வேண்டியது தாழ்மை. நான் ஒரு கிருபை பெற்றவன் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லணும் என்றா எனக்குள்ள இருக்க வேண்டியது தாழ்மை. தாழ்மை இருக்கிறவனிடத்துல தேவனுடைய கிருபை இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் கிருபை உள்ளவர்களா இருக்கணும், கிருபை பெற்றவர்களா இருக்கணும் என்றா ஒரே ஒரு வழி இருக்கு. கிருபை பெறதுக்கு தாழ்மை தான், வேற வழியே இல்லை.
அப்ப பார்க்கிறோம், அவன் பெருமையா இருந்தது போல நீங்களும் நானும் பெருமையா இருக்க கூடாது. எப்பவும் தாழ்மையா இருக்கணும். எல்லாரும் பக்கத்துல பார்த்து தாழ்மையாயிரு. தாழ்மையா இருக்கிறேன்டா, நம்மட வாழ்க்கை தான் தாழ்மையா இருக்கிறது. இப்ப தாழ்மையா இருங்கன்னு சொன்னா இப்ப இவ்வளவு பெருமை இருக்கிறதுக்கா நீங்க வந்து கீழே இருக்கிறது இல்ல, உங்களுக்கு காலையில அடி கீழே தான் இருப்பீங்க. நான் சொல்ல விளங்குதான் உங்களுக்கு. தாழ்மை வந்து நம்மட வாழ்க்கை ஒரு 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 தேவனுடைய சுபாவத்தில் தெரியும். நம்மட பேச்சு வெளிப்படுத்தும், நம்மட பார்வை வெளிப்படுத்தும், நம்மட சிரிப்பை பக்கத்தை பார்த்து சிரிப்பை வெளிப்படுத்தும். நீ எப்படி சிரிக்கிறான்? தாழ்மை உள்ளவன் ஏஞ்சல் சிரிக்கிற மாதிரி சிரிப்பான், தாழ்மை இல்லாதவன் லூசியூர் சிரிக்கிற மாதிரி சிரிப்பான். எப்படி பாஸ்டர் லூசியூர் சிரிப்பான், எப்படி பாஸ்டர் ஏஞ்சல் சிரிப்பான்? இப்படி கேட்க போறீங்க, கேட்கறீங்களா? நீங்க சிரிக்கிறதா அதுல கண்டுகொள்ளலாம். நீங்க இப்ப நீங்க எப்படி சிரிக்கிறீங்களோ ஒரு ஆளை கண்டு உங்களுக்குள்ள இருந்து அவர் தான் சிரிக்க வைக்கிறார். இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வருது, அந்த ஆளை கணக்க சிரிக்க பிடிச்சு அத மற்றவர் உண்மையான ஆண்டவரை பிள்ளை ஹலோ சிரிப்பு. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? பெருமை நம்மட வாழ்க்கையில வந்தா நாம விழுந்துருவோம். பெருமை நமக்கு வேண்டாம். ஆமென். கமா சொல்லுங்க, பெருமை வேண்டாமப்பா. என்ன பறதட்ட கிடக்கு எனக்கு, எனக்கு பெருமை 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 என்ன கிடக்கு? கத்தர் தந்தார் என்ன கிடக்கு எனக்கு? ஒழுங்கா மூஞ்சி போய் கண்ணாடியில வர்ற ஈஞ்சிதுன்ற குரங்க கூட பார்க்க அதை பார்த்து 4 பேர் ரசிப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க ஈஞ்சிதுன்ற குரங்கு மாதிரி. உனக்கு தெரியுமா முருகண்டியில ஈஞ்சிதுன்ற குரங்கு? அதை பார்த்தே 4 பேர் என்ன செய்கிறான்? ரசிக்கிறான். வாழைப்பழத்தை உன்னை பார்த்து 6வது ஒரு 4 பேர் ரசிக்கிறானா? சரி, நீ மூஞ்சதான் கண்ணுக்கு வருது, நட்டு கண்ணுவா. சிலர் ஜோமனுக்கு இந்த மூஞ்சவர் இயேசு நான் போ அப்படி பார்த்து சொல்லணும். 1000 பேருக்குள்ளும் இந்த கருத்தை மூஞ்சி அப்படி வர வேணும். அப்படி இந்த மனுஷனை மூஞ்சியை பார்க்க ஆசையா இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்லுவோம் இந்த சபையில பெருமை பாராட்ட, நாம இருக்கிறத குறிச்சு பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. நம்மட குடும்பம் இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லக்கூடிய கிருபை. பக்கத்து பால் சொல்லி கிருபை. குதியில வந்த ஒரு கால்ல ஒரு குதிக்கால ஒரு கட்டு வந்தா நீ செருப்பு கூட போடாம நடப்பா. இங்க நான் சொல்ல விளங்க உங்களுக்கு, செருப்புக்கு கூட ஆண்டவரே ஒருவரும் அப்படி இல்ல. சிலவரை பாத்தீங்கன்னா அதுக்காக அப்படி இருக்கிறாங்களே நம்ம குறைச்சு கதைக்க கூடாது. ஒரு கிருபையால தானே கர்த்தர் நம்ம ஒரு செருப்பு கூட போட வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? ஏன் கிருபை கிருபைன்னு சொல்லணும்? அதை மறக்காத. கிருபை நாம் இழந்தா தான் நமக்குள்ள பெருமை வரும். பெருமை சபால கொண்டு கிருபை வந்து ஒரு தாங்கி கொண்டு போ. ஆண்டவர் விசுவாசம் இந்த சபையில கிருபதாவணும். ஆமென். இந்த சபையில இருக்க ஊழியர்கள் நானும் எல்லாரும் என்ன கிருபதாவணும். நாம எவ்வளவுக்கு நம்ம தாழ்த்தணுமோ அவ்வளவுக்கு கர்த்தர் நம்ம உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே கிருபையாயிரு. பெருமை வரட்டும். ஒண்ணு அதே வேளையில இன்னொரு ஆள் இன்றைக்கு ஆசைப்படாத, இன்னொரு ஆள் இன்றைக்கு ஆசைப்படாத. எனக்கு உரியதை கர்த்தர் எனக்கு எப்படியாவது தருவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஏற்ற நேரத்தில் அவற்ற காரியம் எனக்கு நிறைவேறும். அவர் தீவிரமாக வந்து உதவி செய்கிற ஒரு ஆண்டவர். நான் அந்தரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானது அவற்றை கையால வாய்க்கும். அது தானா வந்திருக்க. அவருடைய கரத்தினால கிரியை செய்கிற போது அதை தடுக்கிறவன் யார்? அதனால இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்தா. யோபு 42:2 சொல்லுது, அவர் தேவரீர் செய்ய நினைச்சதை ஒரு நாளும் தடபடாது. உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா தடபடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, எது இல்லாட்டிலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கிருபை வேணும். எத்தனை சொல்லக்கூடும், எனக்கு கிருபை வேணும், கிருபை வேணும். கிருபை இழந்துட கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ராஜாவை போல நீங்கள் நினைக்க கூடாது. இது மரிச்சாத்தான் தேவ தரிசனம் வழிபடும். ஒரு மனுஷனுக்கு பெருமை இருக்கக்கூடாது. இரண்டாவது வந்து சுயநலம். அந்த ராஜாவுக்கு இருந்த குணாதிசயம் என்ன? சுயநலம் இருந்துச்சு. எல்லாம் நான் செய்யணும். அவன் ராஜா, அவன் வேலை யுத்தம் தான். அவன் வேலை தன்னுடைய நாட்டை காக்கிறது. அவன் வேலை ஆசாரியத்துவத்துக்கு ஆசாரியர்களை உருவாக்கி விடுறது. ஆசாரியர் பரம்பரையில வருகிறவர்கள அந்த ஊழியத்துக்கு அதுக்கு தேவையான காரியத்தை செய்யறது. இவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறது அல்ல. ஆனா இவன் என்ன செய்தான்? சுயநலம் தனக்குள்ள இருந்தபடினால நானே எல்லாவற்றையும் செய்யணும். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நானே எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? இல்ல. நானே மிருதங்கம் அடிச்சு, நானே பாடி, நானே வர்ஷிப் பண்ணி, நானே பிரசங்கம் பண்ணினா என்ன கேட்கறது யார்? இல்ல, அப்படி இல்ல. தேவன் இயேசுவே அவர் சுயமாய் எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவராய் இருந்தும் என் ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்த ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய தரிசனத்தை தரணும்டா, நமக்குள்ள பகிர்ந்தளிக்கிற ஒரு தன்மை வேணும், பகிர்ந்து கொடுக்கிற தன்மை வேணும். அவனுக்கு தேவன் நியமிச்ச காரியத்தை செய்யறது நீங்களும் நான் வச்சு அப்ரிஷியேட் பண்ணி உற்சாகப்படுத்தணும். அப்படி செய்யற போதுதான் தேவ தரிசனத்தை பார்க்க முடியும்.
அங்க பாக்குறோம், அங்கே எசாயா கண்டது, அங்கே ஊசியா மரிச்ச பின்பு ஆண்டவரை கண்டான் என்று சொல்லப்படுது. ஊசியா மரிச்ச வேளையில முதலாவது வசனம் சொல்லுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். சிங்காசனத்தை மட்டும் காணல, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, இந்த கண் ஆற பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். எனக்கு அந்த சொத்து பெருசு இல்ல, எனக்கு அவருடைய ஆட்சி பெருசு இல்ல, என்னிடத்தில் அவருக்கு இருக்கிற மகிமை அதை குறித்து நான் பெருமைப்படல. நாம் பார்க்கிற தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். அவன் ஆண்டவரை கண்டான். இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பார்வையும் ஆண்டவர் மேலதான் இருக்கணும். இந்த ஆண்டவரை நான் பார்க்க சபைக்கு போறேன், இந்த ஆண்டவரோட நான் பேச இந்த சபைக்கு போறேன். என்னுடைய கண்கள் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேரா என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அதான் ஒவ்வொரு விசுவாசி இருக்கணும். இந்த ஆராதனையில இந்த ஆண்டவர் பிரியப்படணும், இந்த ஆண்டவர் இந்த ஆராதனை மகிமைப்படணும், இந்த பிரசங்கத்தில் இந்த ஆண்டவர் மகிமைப்படணும். என்னுடைய கண்கள் எப்போதும் அவரையே நோக்கி கொண்டிருக்கணும். தேவ ஜனமே, நீ நானும் யார பார்க்கிறோம்? அதனால இயேசு கேட்டா, அங்க நீ அங்கே காற்றில் அசைந்து ஆடுகிற நாணலை பார்க்க போனீர்களோ, அல்லது வெண்வஸ்திரம் தரிச்ச மனுஷர்களை பார்க்க போனீர்களோ, பின்ன எதை பார்க்க போனீர்கள்? இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு எதை பார்க்க வருகிறோம்? ஆலயத்தில் எப்படி நடக்குது என்ன இல்ல, எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறீங்க? உடைய கண்கள் ஆண்டவரை பார்க்க வேணும். உயரம் உன்னதமான அந்த சிங்காசனத்தில் இயேசுவை காண்கிறது போல நல்ல வாத்தியங்கள், நல்ல ஆராதனைகள், நல்ல பாடல்கள், நல்ல ஜனக்கூட்டங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற இதன் மத்தியிலும் என்னுடைய கண்கள் இவைகளை காண்கிறதை காட்டலாம், என்னுடைய தெய்வத்தை காண வேண்டும். அல்லேலூயா. அவன் கண்டான். தேவனை கண்டவனிடத்தில் தான் தேவன் தரிசனத்தை கொடுக்க முடியும். தனிய சிங்காசனத்தை கண்டவனோ, தனிய வஸ்திரத்தை கண்டவனோ, அல்லது தனிய இந்த மேன்மையான காரியத்தை கண்ட இல்ல, எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒருவர் கர்த்தரை கண்டவனிடத்தில் தேவன் தரிசனத்தை கொடுத்தா உன்னுடைய கண்ணும் என்னுடைய கண்ணும் எப்போதும் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கணும். அருமையான தேவ ஜனமே, என்னுடைய பார்வை அவர் மேல இருக்கணும். அவர் என்ன நினைக்கிறார்? என் ஆண்டவர் என்ற ஊழியத்தை குறித்து என்ன நினைக்கிறார்? என் ஆண்டவர் என்ற பிரசங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த ஆண்டவர் இந்த ஆராதனை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த ஆண்டவருடைய கண்கள் என்ன பார்க்குது? இந்த கண்கள் அவரை பார்க்குது. அப்படி நீ நானும் இருந்தா தான் நமக்கு நம்முடைய ஆராதனை குறித்து ஒரு சாட்டிஸ்ஃபை வரும், ஒரு சந்தோஷம் வரும், இந்த ஆண்டவரை குறித்து ஒரு திருப்தி வரும். என்னுடைய கண்கள் எப்போதும் என்னுடைய நேசரை நோக்குறதே, இந்த ஆண்டவரை என்னுடைய செவிகள் எப்போதும் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறதே. எத்தனை சொல்லக்கூடும், என்னுடைய கண் அவரை மட்டும்தான் பார்க்கும். சபையில நல்ல வஸ்திரம் உடுத்தவனை பார்க்க வராது, சபையில நல்ல சாரி உடுத்தவளை பார்க்க வராது, சபையில நல்ல சூட் அடிச்சவனை பார்க்க வராத, சபையில நல்ல நகை போட்டு இருக்கிறவனை பார்க்க வராத, சபையில உன்னுடைய ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லக்கூடிய உன்னுடைய ஆண்டவர் இருக்கிறார்? அவரை பார்க்கவா, அவரை பார்க்கவா, அவரை பார்க்கவா. அவரையே உன்னுடைய கண்ணோக்கமா இருக்கட்டும், அவரே பார்க்கட்டும். அதனால சொல்லப்படுது, உயரம் உன்னதமான உன்னுடைய சிங்காசனத்துல, உன்னதமான சிங்காசனத்துல ஆண்டவரை கண்டேன். இந்த சபை எப்போ யாரை காணணும்? இந்த குடும்பம் ஆண்டவரை காணணும். என்னுடைய வாழ்க்கை நான் ஆண்டவரை காணணும். எப்போ நான் வந்து நிக்க போகிறேன்? நிக்க முதல் நீ நான் யாரை பார்க்கணும்? இயேசு பார்க்கணும். பக்கத்து பக்கத்துல இயேசு நீ பாத்தியா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ பாத்தியா? என்னுடைய இயேசுவை உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பார்க்கணும். ஆராதனை நடத்துற போது தெரியணும், இந்த ஆண்டவர் இந்த ஆராதனையில மகிழுகிறார், பார்க்கணும். இந்த பிரசங்கத்தை குறித்து நான் சந்தோஷப்படணும். முடிஞ்சு போகிற இந்த தெய்வம் இந்த பிரசங்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம். அப்படி இருக்கிறப்ப தான் மிச்ச தரிசனத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றவரான முடியும். அப்ப அந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், அவன் அங்கே ஆண்டவரை கண்ட பின்பு அங்கே பார்க்கிறோம், வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயம் முழுவதையும் என்ன செய்தான்? நிறைஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை நிரப்பி இருந்துச்சு. அங்க பாருங்க, அனாயிண்டிங், அபிஷேகம். அங்கே சபை முழுதும் எங்க இயேசு இருக்கிறாரோ, எங்க இந்த ஆண்டவர் இருக்கிறாரோ, அங்க அவருடைய மகிமை இருக்கும். பாருங்க, மோசேயுடைய காலத்துல மகிமை இறங்கினா அந்த இடத்துல ஆண்டவர் பேசினார். 8ஆம் 14 பார்க்கிறோம், மகிமை வரைக்குள்ள ஆண்டவர் பேசுறார். மகிமை எழும்புகிற போது கூடாரம் அங்கே பேர்க்கப்பட்டு கொண்டு போகுது. தேவனுடைய மகிமை எங்கெங்கெல்லாம் வந்துச்சதோ அங்கு 2 காரியம் நடந்துச்சு. ஒன்று ஆசீர்வாதம், 2வது தேவனுடைய கோபம். உங்களுக்கும் எனக்கு தெரியும், தேவனுடைய மகிமை எங்களுக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் சொல்லக்கூடும் எங்களுக்குள்ள இருக்கு? ஏனென்றா 2 Corinthians 3:18 நாங்கள் மகிமை மேல மகிமை அடைஞ்சு மறுரூபப்படுகிறோம்.
இன்றைக்கு தேவனுடைய 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14 சொல்லப்படுது, மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கொலோசியர் 2:27 சொல்லுது, கிறிஸ்து இயேசு நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். அவருடைய மகிமை 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுது, தேவனுடைய முகத்தில் இருக்கிற அவருடைய அறிவாகிய அந்த மகிமையான ஒளி நம்முடைய இருதயங்களில வீசப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும், அன்றைக்கு மோசேயுடைய ஆலயத்திலோ சாலமோனுடைய ஆலயத்தில் இருந்த அதே மகிமை இன்றைக்கு நமக்குள்ள இருக்குது. அந்த மகிமை அங்க வருகிற போது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார்னு சொல்லி. அதே போல தேவனுடைய சபையிலும் தேவனுடைய மகிமை இருக்குதுண்டா 100 வீதம் எங்களுக்கு தெரியும் எங்க ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார்னு சொல்லி. பாருங்க, இப்ப கிருபாயில வர்ஷிப் பண்ணீங்க, எங்களுக்கு தெரியும் என்ன ஆண்டவர் ஆராதனை மகிமையா இருக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை உணரக்கூடியதா. இப்ப நாங்கள் ஆண்டவர் அந்த டொரண்டோ பிளஸிங் அந்த இடத்துக்கு போனோம் கடந்த கிழமை ஆண்டை. அதுல ஒரு 4-5 பேர் தான் உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்ல அவங்க டொரண்டோ பிளஸிங் இத்தனை வருஷமா நடந்த எழுப்புதல். முந்தைய ஒரு முறை நான் போய் 8 மணித்தேலாம் அதுக்குள்ள தான் பாச வின்சன் என்ன கூட்டியோன்னு, அப்ப போய் அந்த 8 மணித்தேலாம் அவங்களோட ஃபுல்லா வர்ஷிப் பிரேயர் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்தா ஆனா இப்ப போனா அதெல்லாம் அணைஞ்சிச்சு. இப்ப அதுக்குள்ள ஒரு ஜெபமே இல்லை, சண்டே மட்டும்தான் சர்வீஸ். பாருங்க இவ்வளவு பெரிய எழுப்புதலா இருந்த சபைகள் எப்படி எல்லாம் போயிருக்கு. அந்த வேளையில் நாங்கள் போன போது குவாயர் பிராக்டிஸ் ஒரு 2-3 பேர் தான் பாடி இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துக்கு போகைக்கு அந்த பிரசன்னம், எத்தனையோ வருஷங்களுக்கு முதலாக நிரப்பப்பட்ட பிரசன்னம் அந்த இடத்துல போகைக்கு உணரக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த சபையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். கால் வைக்கிற போது நம்முடைய ஆவி மட்டுமில்ல, ஆத்மா மட்டுமில்ல, இந்த சரீரமும் உணரணும் இந்த சபையில இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லி. அதனால நான் இந்த லீடர்ஸ் சொன்னேன், நாங்க வழக்கமா உங்களுக்கு தெரியும் 5 மணிக்கு எங்க சபையில பிரேயர் ஆரம்பிக்கிறோம். இந்த ஜபிக்கிற இந்த பிரேயர் 12:30 வரைக்கும் கட்டாம எங்க சேர்ச்சில தொடர்ந்து இருக்கும்னு சொன்னேன். ஏன்? ஜபம் தான் முக்கியம். ஒரு வாரத்துக்காக நீங்க அடிக்கிற போது நாங்கள் போய் உங்களோட இடத்துல வந்து ஜபிக்கிறேன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தான் இங்க இருந்து வந்து ஜபிக்க முடியும். ஆனா நீங்க கொண்டு வரணும்டா எத்தனையோ இடங்கள்ல வரதக்காரர்ல கொண்டு வர முடியும். எத்தனை நம்புறீங்க நம்ம சபையில கொண்டு வர்ற வரதக்காரன் சுவப்படுவான்னு எத்தனை நம்புறீங்க? அதுக்கு தேவனுடைய பிரசன்னம் வேணும். இந்த பிரசன்னம் எப்படி வர முடியும்? கிருபையினால தான் வரும். ஆனா கிருபை அனைவருடைய சோத்திரத்தினால பெருகும். நீங்களும் நானும் ஜெபிக்கிற போது அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வரும். எத்தனை பேர் தெரியக்கூடாது? அன்றைக்கு ஜெபிக்கிறதுக்கு பரிசுத்தவான்கள் இல்ல, அதனால தூதர்கள் அவர் பரிசுத்தர் 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 சொல்லுகிற போது தேவனுடைய மகிமையினால அங்க ஆலயத்தை மூடப்பட்டதுண்டா. இன்றைக்கு தூதர்களை காட்டிலும் அவருடைய புத்திரர்கள் நீங்களும் நானும் தேவனை பார்த்து பரிசுத்தர் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற போது தேவனுடைய மகிமை வந்து மூடும். வருகிறவர்கள் சுவப்படுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அதைத்தான் நீ நானும் செய்ய போறோம். இந்த நாட்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் தான் இருக்கும். தேவ ஜனமே அங்க சுவப்பட, அங்க வா, அங்க ஜபிக்க. இந்த யாவரம் பக்கத்து பாசம் அந்த பீடா யாவர காலம் போயிடுச்சு. சுவப்படுறவன் கொண்டு வா, ஆலயத்துக்கு கொண்டு வா. ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ஆலயம் முழுவதும் அங்கே பார்க்கிறோம். அவருடைய மகிமையினால அந்த வஸ்திரத்தினால ஆலயம் முழுவதும் நிரப்பப்பட்டது என்று சொன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய புத்திரர்கள் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் இருந்தா அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நிரப்பப்படும். அந்த இடத்துல வருகிறவர்கள் சுகப்பட்டுத்தான் போவார்கள். பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைந்துதான் போவார்கள். இருதயம் நொறுங்கிட்டப்பட்டவர்கள் குணப்பட்டு தான் போவார்கள். தரித்திரர்கள் செழிப்பாய் வரத்தான் போவார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் அதை செய்வார். நீங்களும் நானும் அங்கே பஞ்சகாலத்துக்கு ஓடின காலம் போய் இப்ப நாம திரட்சியின் காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்துல பொறுக்கிற காலம் அல்ல, இந்த காலம் அள்ளுகிற காலம். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? நீ வேறொரு வயல்களில் போய் பொறுக்காதபடிக்கு இந்த வயல் உன்னுடையது என்று சொல்லி போவாஸ் அந்த ரூத்துக்கு சொல்லுவானா? என்ன ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீ வேறு இடத்துல போய் சுகம் அடையாதபடி, நீ வேறு இடத்துல போய் ஆறுதல் அடையாதபடி, நீ வேறொரு நபரை தேடாதபடி இந்த இடத்துல இருந்து நீ ஆசீர்வதிக்கப்படத்தக்கதா இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் போறா. உன்னை என்னை கர்த்தர் கமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தெய்வம் செய்யத்தான் போறார். ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வரத்தான் வேணும். தேசங்கள் எழுப்புதல் மங்கி போகலாம். நீ நானும் விசுவாசிக்க வேண்டாம். நீங்களும் நானும் தான் ஜுவாலி சரிக்கிற சூளைகளா, நீங்களும் நானும் தான் ஜுவாலி தருகிற அக்கினிகளா, நீங்களும் நாங்களும் தான் நெருப்பாய். எத்தனை பேர் சொல்லக்கூடும் மாறக்கூடும்? நீ நானும் போகிற நெருப்பாயிண்டா வருகிற ஜனங்களை ஏன் நெருப்பா மாற்ற முடியாது? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ஹல்லேலூயா. என் தேவனால் அது முடியும். விசுவாசிக்கிற நீ நானும் அதை செய்யணும்.
பக்கத்து பாசல this is my time, இது எந்த நேரம், இந்த காலத்துல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரத்தான் வேணும். எங்கட இந்த காலத்துல ஒரு அசைவை கொண்டு வரத்தான் வேணும். எங்கட இந்த காலத்துல கர்த்தர் ஒரு பெரிய சூளைய, எல்லாரும் சொல்லு சூள சூள சூள, இந்த கர்த்தர் எங்கட சபையை ஒரு சூளையா மாத்தணும். இந்த ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நெருப்பை கொண்டு வரணும், அதை பற்றி எறிய பண்ணி வைப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் அதை செய்வார். எத்தனை நம்புறீங்க அதை செய்வார்? பக்கத்துல சொல்லி இதுதான் கடைசி காலம். எத்தனை நம்புறீங்க இது கடைசி காலம்? இந்த காலத்துல கர்த்தர் செய்துதான் ஆவா. அதுக்கு தான் உன்னையும் என்னையும் சகரியா 3 சொல்லுது போல கொள்ளி கட்டைகளாய் கர்த்தர் எடுத்திருக்கிறாரோ. எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் தேவனுடைய ஒரு கொள்ளி கட்டையா இருக்க, கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் பயன்படுத்துவார். இந்த சபையை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் பயன்படுத்துவார். எத்தனை பேர் சொல்லக்கூடும் come on yes விசுவாசித்தா சொல்லு பயன்படுத்துவார். என் கர்த்தர் அதை செய்வார். என் ஆண்டவர் அதை செய்யற காலம் வந்துச்சு. இந்த காலத்துல உனக்கு எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தாழ்மைதான். கீழ்ப்படிஞ்சிரு, பெருமை வேண்டாம். அவருடைய கிருபையை பிடிச்சு கொண்டே இரு, அவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டே இரு. ஆண்டவரே இந்த கண்கள் எப்போதும் உம்மத்தான் நோக்கணும். பணத்தில் இந்த கண் போயிடக்கூடாது, உலகத்தில் இந்த கண் போயிடக்கூடாது, மனுஷர்கள் மேல இந்த கண் போயிடக்கூடாது. தேவனே சிங்காசனத்தின் மேல இந்த கண் போயிடக்கூடாது. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற உங்கள் மேல என்னுடைய கண் நோக்கமா இருக்கணும். அந்த சிந்தையோட நீ நான் விருப்பம் என்று சொன்னா உன்னை அறியாமல் என்னை அறியாமல் ஒரு நாள் வரும், என் ஆண்டவர் உன்னை என்னை தொடுவார். நீ நானும் தேசத்துக்கு தீர்க்கதரிசிகளாக இருப்போம். எத்தனை பேர் சொல்லக்கூடும் கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், கர்த்தர் இந்த சபையை பயன்படுத்துவார், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் அதை செய்வார். ஆனா நீங்கள் நான் அவரை பார்த்துருவோம், இயேசுவை நாம பார்த்துட்டோம்னு சொன்னா மற்றதெல்லாம் நத்திங்கா தான் இருக்கும். இயேசுவை நீ நாம் பார்த்துட்டோம்னு சொன்னா உலகத்து மனுஷனுடைய பிரச்சனையா தெரியாது. இயேசுவை நீ நாம் பார்த்துட்டோம்னு சொன்னா ஆக்களுடைய சொல்லுகள் வதந்திகள் நமக்கு பெருசா தெரியாது. இந்த இயேசுவை பக்கத்து பாச இயேசுவை பார், அவரை பார்த்துட்டா முடிஞ்சது கதை. அதுக்கு பிறகு எந்த மனுஷரை பார்த்தாலும் இயேசுவை தான் நமக்கு தெரியும். எங்க பார்த்தாலும் எங்களுடைய கண்களில் இயேசு பாடுவோம் நாங்கள். என் கண்ணை தொடுமாண்டவரே, அவர் தொட்டு முடிய அடுத்த முடிய நான் மீது போய் இல்ல இல்ல இப்போ நீ இந்த கண்ணுக்கு நிறைஞ்சிருங்க. உடைய கண்கள் எல்லாம் கலிங்கம் போட்டதா இருக்கு. கலிங்கத்தினால வேதம் அப்படிதான் சொல்லுது. எங்களுடைய கண்கள் கலிங்கத்தினால என்ன தேவன் மகிமையால நிறைஞ்சிருக்கணும். அவருக்குள்ளால பார்த்தா சின்னனும் பெருசா தெரியும், பெருசும் சின்னனா தெரியும். ஒரு புத கண்ணாடியை வச்சு பாப்பானண்டா சின்னனும் அது என்னவா தெரியும், பெருசா தெரியும். இந்த ஆண்டவருடைய விஷனோட நாங்க பார்த்தோம்னா ஒரு சின்ன காரியமும் கர்த்தர் நமக்கு பெருசா காட்டுவார். ஏனென்றா அவர் செய்ய போறது பெருசா இருக்கும். அதே போல ஆண்டவர் சிலவளை எங்களுக்கு பார்க்க கூடாத காரியம் என்றா ஒரு பெரிய பாவத்தை கண்டாலும் ஒரு பெரிய குற்றத்தை கண்டாலும் நமக்கு அது ஒரு சின்னனா காட்டுவார். அது ஒரு சிம்பிளா விட்டு போய் சொல்லி அதான் ஆண்டவற்ற வேலை. கர்த்தர் விஷயத்துல நீங்களும் நானும் அவரையே பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது வேதத்துல சொல்லப்படுது வஸ்திரம் மூடிச்சான். அங்கே பார்க்கிறோம் அந்த ஆலயத்துல அந்த வஸ்திரத்தின் தொங்கல்கள் முழுதுமண்டு இல்ல. வாசியமா இருக்காது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. தேவாலயம் என்னத்தால் நிறைஞ்சிச்சா? வஸ்திர தொங்கல். சிந்திச்சு பாருங்க, ஒரு கரை வஸ்திர தொங்கல் தேவாலயத்தை மூடவே அவ்வளவு மகிமை என்றா. இந்த தெய்வம் எங்கட சபைக்குள்ள இருந்தா இவ்வளவு ஒரு மகிமையா இருக்கும். சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் வீட்டு கொண்டு நாம அந்த ஆலயத்தை பார்த்துட்டு நினைச்சு ஆண்டவரே இவ்வளவு 5 வருஷத்துக்கு முதல் அதுக்கு போனான் சும்மா கொதுன்னு இருந்த சபை, சும்மா ஜனங்கள் நிறைஞ்சிருந்தது. அப்படி வெளியில போகவே அவ்வளவு ஜனம் நெட்டுக்கப்பட்டு தான் பூந்து போய் அதுக்கு போய் ஒரு 5 மணத்தேலம் இருந்தோம். இத்தனை தீர்க்கதரிசிகள் இவ்வளவு வல்லமையானவள் இன்னைக்கு புடி போயிருக்கே. ஆண்டவர்கிட்ட கிருபை நான் நல்லா சொல்லுவேன். ஒரு சமயம் குறைச்சு சொல்லல, ஆனா நீங்களும் நானும் கவனமா இருக்கணும். நம்மட சபையை ஜபத்தால கட்டிடணும். வேற வழியே இல்ல. ஜெபம் பண்ணணும், வேற வழி இல்ல. ஜெபம் தான் வழி. ஏண்டா பிசாசான இந்த கடைசி காலத்துல இவ்வளவு காரியங்களை செய்யறவங்களுக்கு தெரியுது. பெரிய பெரிய மலைகளை எல்லாம் பிசாசு தகர்த்தெறிஞ்சிருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார் செருபாபேலே நீ பயப்படாத, தலைக்கல்ல நீ கொண்டு வருவார். பெரிய பெரிய பர்வதம் எல்லாம் உனக்கு முன்னால என்ன சமபூமி. அப்ப தலைக்கல்லாய இயேசு கிறிஸ்து இல்லாம இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு முன்பதாக பிசாசு பெரிய பர்வதத்தை உண்டாக்க முடியும். நமக்குள்ள இயேசு கிறிஸ்து தலைக்கல்லாய இயேசு நமக்குள்ள இருந்தா, அவருடைய கிருபை நமக்குள்ள இருந்தா,
நீங்களும் நானும் தான் பெரிய பர்வதமாய் மாற முடியுமே ஒழிய பிசாசானவன் போடுகிற காரியம் ஒன்றும் பெரிய பர்வதமாய் இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரையே பார்த்து கொண்டிருக்கணும். காது கேளாதவன் போல சவுல் போனது போல சில காரியத்தை கேளாதது போல போ, சிலதை பார்க்காதது போல போ. பார்க்க வேண்டியதை பார், கேட்க வேண்டியதை கேள். ஆண்டவரே நான் உண்மை தான் நான் பார்க்கிறேன், எப்போது நீ எங்க கண்ணுக்கு முன்னால இருக்கு. அப்படி நாம பார்த்தா அவர் நமக்கு காட்டுற காரியம் இருக்கு. நீ நானும் அவரை பார்த்தோம் சொன்ன ஆண்டவரை பார்த்தா ஆண்டவர் நாங்க பார்க்க வேண்டிய காரியத்தை அவர் காட்டுவார். பாருங்க, அந்த வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயம் முழுவதை நிரப்புகிறத அவன் கண்டான். அப்படி தேவன் ஒரு மகிமை, தேவன் ஒரு பிரசன்னம், தேவனுடைய அனாயிண்டிங் பக்கத்து பாசல் நீ காண வேண்டியதை கண்டா அவர் காட்ட வேண்டியதை அவர் காட்டுவார். அப்ப நீங்களும் நான் காண வேண்டியது ஒன்று உண்டு என்ற இயேசுவை தான் பார்க்கணும். எப்போ என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் சித்தமா இருக்குமா, ஆண்டவர் என்ன பேசுற, நீ நானும் அதே பார்த்தா என் ஆண்டவர் நாம பார்க்க விரும்புறதோ விருப்பம் இல்லையோ அவர் என்ன எங்களுக்கு காட்டணும்ன்றதோ அவர் காட்டுவார். காட்டுக்கு போகிறது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுடே, இப்படி அற்புதமெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் நடக்குது. இதுக்கு காரணம் என்ன? என்னுடைய கண் உண்மை நோக்கி பார்க்கிறபடினால. பக்கத்து பாசே ஆண்டவரை நோக்கி பாரு, பாசரை பார்க்காத, பார்த்தா விழுந்துருவே. ஆனா அவரை நோக்கி பார்த்த உண்மை நோக்கி பார்க்கிறேன். அப்படிதான் பாடு, என்ன பாடு, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. நாம நினைக்கிறோம் என்னத்தை தெரியுமா, ரம் சரியா இல்ல, கிட்டார் சரியில்லை, என்ன அந்த அந்த காலத்துல ஒன்றும் இல்லை, தம்பம் இல்லை, ஸ்தம்பரம் அடிச்சு அப்படிதான் இருக்கணும். அவன் என்ன ஜி மைனரில் அடிச்சாலும் சரி, பி மைனரில் அடிச்சாலும், மைனரில் அடிச்சாலும், என்ன வருதோ வாயில வர இதை சொல்லி அடிச்சாலும் சரி. ஆனா எங்கட கண் என்னத்துல இருக்கணும், எல்லாரும் கண்ணு மூடி சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இன்னொரு முறை சொல்லுவோமா, உம்மை நோக்கி பார்க்கின்றே ஏசப்பா, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுமா, ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சொல்லுவோம் எல்லாரும், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம் ஐயா, நீரே என் செல்வம். அவரை பார்த்து சொல்லுவோமா, ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி. ஆண்டவரே, அவ்வளவு ஒரு பெரிய தேவன் நீர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த அடியார்கள் எங்களுக்குள்ள நீர் வந்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு ஒரு மேன்மை தகப்பனே. இந்த சபையில நீர் வாசம் பண்ணுகிறது எவ்வளவு மேன்மையாண்டவரே. எங்களுடைய கண்கள் உங்களையே நோக்கி பார்க்கிறது. எத்தனை பேர் சொல்லணும், இயேசுவே என்னுடைய கண் பணத்தில் அல்ல, என்னுடைய ஆண்டவரே கண் உலகத்தினுடைய ஆசையில் அல்ல, என்னுடைய ஆண்டவரே ஒரு பதவியிலே அல்ல, அல்லது பாஸ்டர் என்று சொல்லுகிற பட்டத்திலே அல்ல. தெய்வமே, உம்மை நோக்கி
பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய கண்கள் உங்கள் மேலேயே நோக்கமா இருக்குது ஆண்டவரே. உங்களையே நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. அப்படி எல்லாரும் கையை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். நம்முடைய மத்தியில் நிற்கிறவரே ஏசையா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். நமக்கு சிலவள பணம் இல்லாம இருக்கலாம், நமக்கு சிலவள நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நமக்கு சிலவள சொந்த பந்தங்கள் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கங்கள் மத்தியில உண்மையே என்னுடைய கண் நோக்கி பார்க்குது ஆண்டவரே. நீரே என் செல்வம். நீங்க தான் என்ற செல்வம், நீங்க தான் என்ற சொத்து, நீங்க தான் என்ற சுகம், நீங்க தான் இந்த மேன்மை ஆண்டவரே. ஜனங்கள் சொல்லக்கூடும், ஜனங்கள் புகழக்கூடும். தேவனே, நான் உம்மை புகழுகிறேன் எத்தனை பேர் சொல்லக்கூடும். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். ஏசையா நீரே என் செல்வம். நீங்க தான் என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உமக்கு ஈடாக ஒருவரையும் வர்ணிக்க முடியாது. உங்களுக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றையும் ஒப்பிட முடியாது. அம்மாவுடைய அன்பையோ அப்பாவுடைய அன்பையோ யாருடைய அன்பையோ ஏசப்பா உம்முடைய அன்புக்கு ஒப்பிட முடியாது. நீர் பெரிய செல்வம், நீர் பெரிய சொத்து, நீர் பெரிய ஒரு ஆண்டவர், நீர் எவ்வளவு நல்லவர். கண்ணின் மணி போல என்னை காக்கிறீர். கண்மணி போல என்ன காக்கிறீர். இந்த கண்ணை ஒருவன் குத்தணும் என்றாலும் இமையை பிரிச்சு குத்த முடியுமானால் நீர் என்னை மூடி வச்சிருப்பே. ஆனால் எந்த மனிதன் என்னை குற்றம் சாட்ட முடியும்? எந்த மனிதன் என்ன தொட முடியும்? எந்த மனிதன் ஆண்டவரை என்ன தொட முடியும்? ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய மகிமை நம்மோட இருக்கிறபடினால அன்றைக்கு அந்த ஆலயத்தை மூடின அந்த வஸ்திரத்தின் தொங்கல் இந்த வேளையில நம்முடைய மத்தியில காணப்படுகிறபடினால ஆண்டவரே அது என்ன மூடட்டுக்கும் அப்பா. 2 நாளாகமா 4:14 சொல்லப்படுது, 11 சொல்லுது. அவர்கள் வகுப்பு முறை பாராமல். ஒரு கம்பெனி அதே ஒரு கடந்து வாசிங்கம்மா. பாடற்குழு மேல வாங்க. 2 நாளாகமா 4:11 இருந்து இந்த இடத்துல தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியில இருக்கிறபடினால வகுப்புகளின் முறைகள் பாராமல். வகுப்பு முறை வகுப்பு முறைகள் ஒன்றையும், அதாவது நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் வாலிபன், நான் வயசு போனவர், இவர் குழந்தை, அப்படி ஒரு வகுப்பும் இல்ல. லேவியர், ஆசாரியர், அப்படி அந்த ஒரு வகுப்பு முறையும் பாராமல் ஆசாரியர்கள் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். பாருங்க, பரிசுத்தத்தில் எல்லாரும் பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். அருமையான தேவ ஜனமே, எசாயா தேவனுடைய காரியத்தை கண்டபோது அவனுக்கு கர்த்தர் செய்யணும் என்றால் அவன் பரிசுத்தப்பட வேண்டும்.
உங்களையும் என்னையும் கொண்டு வச்சு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் என்றால், தேவ தரிசனத்தை கண்ட எங்களை கொண்டு செய்யணும் என்றால், நீங்களும் நானும் பரிசுத்தப்பட வேணும். அன்றைக்கு ஒரு குரட்டினால தூதன் நெருப்பு தணலை எடுத்து அவனை தொட்டு வாயை தொட்ட போது அவன் அசுத்தம் நீங்கி சுத்தமானான். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோட ரத்தத்தை எங்கள் மேல தெளிக்க பண்ணினபடினால் நீங்களும் நானும் பரிசுத்தராக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தம் இருந்தால் நீங்களும் நானும் மிச்ச காரியம் எல்லாம் செய்ய முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அந்த பரிசுத்தத்துக்காக என் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்கி கொண்டேன். யோவான் 17 சொல்றார். அவருடைய பரிசுத்தம் நமக்கு இருக்கிறது. யோவான் 1 கொரிந்தியர் 2:31 சொல்லுது, அவரே நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். அங்கே 8 எபிரேயர்ல சொல்லப்படுது, நித்திய ரட்சிப்பை தந்தார், நித்திய மீட்பை தந்தார், ஒரே பலியினால் என்றைக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அருமையான தேவஜனமே, வகுப்பு முறை பாராதிருங்கள். சபையில வகுப்பு முறை, நான் மூப்பன் இல்ல, நான் டீக்கன் இல்ல, நான் விசுவாசி இல்ல, எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல கைப்பட்ட எவனும் எவளும் குற்றமில்லாமல் போனதில்லை. ஒரு சின்ன பிள்ளையினுடைய கண்ணீர் கூட உன்னுடைய பெரிய ஆசீர்வாதத்தை தடை செய்தது. உங்களுக்காக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கான தேவதூதர்கள் முதலாய் அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். அனுதினமும் பிதாவை தரிசிக்கிறார்கள். அனுதினமும் ரிப்போர்ட்டை கொண்டே கொடுக்கிறார்கள். அதனால ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலும் கைபோடாத. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கைபோட்டு குற்றம் இல்லாமல் போனவன் ஒருவனும் இல்லை. அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் மகா பயங்கரமானது. கூண்டோடு அழிச்சுடும், கூண்டோடு அடிச்சுடும். வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவனுக்கு முன்பதாய் கதறினான். கதறினான், தேவனை என்ற கண்கள் கண்டது, நான் செத்துடுவேன் கதறினான். அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் அப்படி சாகாதபடி ஆண்டவர் கிருபையா காக்கிறாரே. வகுப்பு முறை வேண்டாம். இந்த சபையில வகுப்பு முறை வேண்டாம். இந்த சபையில அந்தஸ்து வேண்டாம். இந்த சில வேளையில சில காரியங்களை சபைக்குள்ள நாம செய்யறோம், அது சில நன்மைகளுக்காக. இப்ப கதவுக்கு முன்னால சில பேருக்கு இடத்தை பிடிச்சு வைக்கிறோம். அதுக்கு காரணம் வியாதியில உள்ளவர்கள் அந்த டாய்லெட்டுக்கு போகிறதுக்காக. அதனால சில பேர் அதுக்கு பக்கத்துல இருக்க அவங்களுக்கு வியாதி என்று நாங்க உணர்றது. அது தப்பல்ல. சில வேளையில சிலரை முன்னுக்கு இருக்கிறோம் சில காரியங்களை சொல்லி செய்யறதுக்காக. ஆனா அதுக்காக வேண்டி அவர்கள் கனம் பெற்றவர்கள் அல்லது பாஸ்டர்ஸ் அல்லது லீடர்ஸ் அல்லது பிஷப் போப் அந்த பாகுபாடு இல்லை. எல்லாரும் வகுப்பு முறை பாராமல் இயேசுவினால பரிசுத்தப்பட வேண்டியவர்கள். அப்படி செய்த வேளையில தான் மகிமை இறங்கிச்சு. நம்முடைய சபையிலும் வகுப்பு முறை பார்க்கிறோம். சொல்லுகிறவர்கள் செய்விக்கிறவர்கள் அல்ல, செய்கிறவர்கள். இதை கூட்டென்று சொல்லுகிறவன் தேவையில்லை, கூட்டுகிறவன் தேவை. இதை தூக்கி வை என்று சொல்லுகிறவன் தேவையில்லை, அதை செய்வி வைக்கிறவன் தேவை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வகுப்பு முறை பாராதபடி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். வாசிங்கம்மா. ஆசாப், ஏமான், ஏதுத்துனுடைய கூட்டத்தாரும் இவர்கள் பாடக குழு தலைவர்கள். அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிப்பீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகளை ஊதுகிற ஆசாரியர் 120 பேர் நின்றார்கள். பாருங்கள், எல்லாரும் வகுப்பு முறை பாராதபடி பரிசுத்தப்படுத்தி மெல்லி வஸ்திரங்களை தரிச்சு கொண்டு எல்லாரும் அந்தந்த ஆயுதங்களை ஆயுதத்தோட பூரிகைகளோட சபையில நீங்க பாப்பீங்க சொன்னா சாதாரண விசுவாசி கைதட்டி பாடும், சாதாரண விசுவாசி ஆர்ப்பரித்து துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தும். பட்டம் பெற்ற பரிசுத்தவான்கள் எருமைகள் கைதட்டாது. கவனிக்கீங்கன்னா தெரியும்.
பட்டம் பெற்ற எருமைகள் என்று சொல்வார்கள். பாட மாட்டார்கள், ஆட மாட்டார்கள். அவர்கள் மேன்மை என்ற ஒரு ஸ்தானம் இருக்கு. ஆனா குழந்தைகளை போல இருக்கிறவர்கள், சாதாரண விசுவாசிகள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? யார் வர்ஷிப் நடத்தினாலும் நான் மகிமைப்படுத்துறேன் இந்த தெய்வத்தை அல்லவா. சிலவர்கள் நீங்க சிலவர்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் என்னடா இருக்கிறவர் நான் வேதனை. அப்படி அல்ல. நான் பிரசங்கம் பண்றதுக்கு அதிக நேரம் நிக்கிறேன். பிறகு அது முடிய ஜெபிக்கிற ஒரு மனிதன் நிக்கிறேன். அதனால கால் உழையும். காலமும் முழுதும் வீட்டில இருந்து முழங்கால் படிட்டு ஜெபிச்சிருப்பேன். அந்த உழைகிற படியினாலதான் முன்னுக்கு இந்த வர்ஷிப் பண்ற அந்த 20 நிமிஷமாவது நான் இருக்கிறேன். ஆண்டவர் சமத்தில் உள்ளது சொல்றேன். மற்றபடி என் தெய்வத்துக்கு பெருமையா இல்லை. எனக்கு முழங்கால இருந்து ஜெபிக்கிற ஆசீர்வாதம். நாள் முழுதும் என் தெய்வத்துக்காக நிக்கணும். என் தெய்வம் தான் நம்ம உயிரோட வச்சிருக்கு. அவருக்கு முன்னால ஆடுறது மேன்மை, அவருக்கு முன்னால பாடுறது மேன்மை. சிலவள நீங்க நினைப்பீங்க இவன் திமிர் பிடிச்ச அவர் இல்ல. என் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறது. எத்தனையோ பேர் பப்ல ஆடுறாங்க, எத்தனையோ பேர் உலகத்துக்காக ஆடுறாங்க. என் தெய்வத்துக்காக 100 வயசு இருந்தாலும் ஆடி பாடி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒரு காலம் வரட்டும், என்னுடைய கால்களினால் ஆடுறதுக்கு பலன் இல்லை, அதனால இருக்கிறேன் அவருக்கு சொல்லலாம். அது வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் நான் ஆடுவேன். அதுவரை அவளுக்கு பலன் உள்ள மட்டும், தன்னால என்ன மட்டும், எத்தனை சொல்லக்கூடும் என்னால என்ன மட்டும் என்ற தெய்வத்தை நான் ஆடுவேன் பாடுவேன். என்று ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ ஏன் இதை செய்யாம இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு தலைவன் வந்து அங்கே அனுப்பினவனை கேட்கிற போது அவன் சாட்டு போக்கு சொல்லாதபடிக்கு அந்த தலைவன் வந்து சொல்லணும், ஐயோ உன்னாலே ஏலாதே, ஏன் இன்னும் இப்படி செய்கிறாய் என்று சொல்லணும். என் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லணும். மகனே நீ இவ்வளவு செய்கிறாய், நீ காணும் இரு. இல்லை ஆண்டவரே, நீர் எவ்வளவு நன்மை எனக்கு செய்திருக்கிறீங்க, எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீங்க. இத்தனையோ சபைகள் சின்ன பின்னமா இருக்கிற வேளையிலும் கிருபையாய் இருந்த சபையை இதுவரை வழி நடத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் வழி விலகி போன வேளையிலும் இந்த சபையில இருந்து ஒரு விசுவாசி கூட வழி விலகி போகாதபடி என் தேவனே நீர் வச்சிருக்கிறீரே ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. தாவீது சொன்னது போல எத்தனை பேர் சொல்லக்கூடும், ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தேன், இன்னைக்கு நீ சிங்காசனத்தில் அமர வச்சிருக்கிறீங்க. இன்னும் ஆடுவன், இன்னும் நீசனாவன். எனக்கு அவன் தனக்கு பலன் உள்ள மட்டும் ஆடினது போல தேவனே வகுப்பு முறை பாராதபடிக்கு இந்த சபை ஆடணும். கைகளை தட்டண்டால் எல்லாரும் கைகளை தட்டவானும். துதி என்று சொன்னா எல்லாரும் துதிக்கணும். மகாராஜா சபையில சிங்காசனத்தில் இருக்கிறார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் என்ற இயேசு 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 இருக்கிறார். நான் அவரிடத்தில் இருக்கிற ஒரு புலவன். நான் அவருடைய சமூகத்தில் அவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு புலவன். நம்முடைய தொழில் அவரை புதித்துக் கொண்டே இருக்கணும். நம்முடைய தொதி அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். எத்தனை வருஷம் நம்முடைய தொழில் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அப்படிதான் சொல்லப்படும் வாசியமா. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி, ஒருமிக்க பூரிக்கைகளை ஊதினார்களாம். ஒருமிக்க எக்காலத்தை ஊதின போது எதிக்க விழுந்துச்சு. ஒருமிக்க பூரிக்க ஊதின போது தேவ மகிமை அந்த ஆலயம் முழுவதும் நிரப்பிச்சு. ஒருமிக்க இந்த சபை துதிக்கிற போது எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய மகிமை இந்த சபையை வந்து மூடிக்கொண்டுதான் இருக்கு. நடக்காத அற்புதம் நடக்கத்தான் போகுது. பார்க்காத அற்புதங்களை நாங்க பார்க்கத்தான் போறோம். பெற முடியாத ஆசீர்வாதத்தை பெறத்தான் போகிறோம். இந்த வருஷ நடு பகுதியில் இந்த கர்த்தர் அதை செய்யத்தான் போறோம். எத்தனை நம்புறீங்க இந்த தெய்வம் அதை செய்வார், இந்த ஆண்டவர் அதை செய்வார். அதுக்கு நீங்களும் நானும் இருக்கிற அவ்வளவு பேரும் ஒருமனப்படுவோம். நாம் பெருசு நீ பெருசு வேண்டாம். இன்னும் பெரியவனாய் இருக்கிறவன் எல்லாருக்கும் சிறியவனாய் இருக்கட்டும். பெரியவனாய் இருக்கிறவன் எல்லாருக்கும் ஊழியம் செய்யட்டும். பெரியவனாய் இருக்கிறவன் எல்லாருக்கும் பணிவிடை செய்யட்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையில பெரியவன். அப்படி நீ நானும் விருப்பம் சொன்னா வாசிங்கம்மா. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஏக சத்தம். சபையில ரட்சிப்பின் தொனி கேட்கணும். சியோனில கால சத்தம் கேட்கணும்.
தேவனுடைய சபையில ஒவ்வொரு ஜனமும் துதிக்கணும். ஒரு ஆள் பார்த்து ஏன் இவங்க கத்துறாங்கடா, அதானே ஏன் கத்துறான்னு மற்ற விசுவாசி சொல்லக்கூடாது. இயேசுவின் பிள்ளை அப்படி சொல்லாது. ஒருவன் அப்படி கேட்டால் இல்ல, ஏக சத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். சத்தத்தில் தேவனுடைய அற்புதம் இருக்குது. அவர்கள் துதித்து பாடுகிற போது கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் பெந்தெக்கோஸ்தே நாளில பெருவெள்ள இரைச்சலை போல. அருமையான தேவ ஜனமே, சபையில் ஒரு இரைச்சல் கேட்க வேண்டும். அது ஆவியானுடைய இரைச்சல், அது அந்நிய பாஷையுடைய இரைச்சல், தேவனுடைய ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பின் இரைச்சல். மகாராஜா உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஜீவிக்கிறவர். அவர் ராஜரீகம் வருகிறார். ஒரு மகாராஜா வீதியில் நடந்து வருகிற போது ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்களே. ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜா அவர் பூமி பரலோகத்தில் இருந்து ஆலயத்தில் அவர் இறங்கி வருகிற போது பூமியில இந்த ஆலயத்தில் இருக்கிற அவருடைய பரிசுத்தவான்கள் அவர்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தமும் அவர்களுடைய கைதட்டல் அவருடைய மகிமையான காரியங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய ராஜாவை வரவேற்கும் வரவேற்கும் வரவேற்கும். எத்தனை பேர் சொல்லக்கூட ராஜாவே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், இயேசு ராஜாவே உங்களை வரவேற்கிறோம் ஐயா. வாசியம்மா. ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, பாருங்க, பாடகர் கீத வாத்தியங்கள் சத்தங்கள் எல்லாம் மியூசிக் எல்லாம் தொனிக்க பண்ணுகையில் கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவங்க பாடுறாங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம். பாருங்க, ஸ்தோத்தரிக்கையில் ஸ்தோத்தரித்த பின்பல்ல. எத்தனை நம்புறீங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நீங்களும் நானும் இந்த வேளையில ஸ்தோத்தரிக்கையில், இந்த பாடகர் குழுக்கள் பாடுகையில், ஆசாரியர்கள் வகுப்பு முறை பாராமல் எல்லாரும் எக்கால சத்தத்தோடு தேவனை துதித்து பாடுகையில், இந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கையில் தேவனுடைய மகிமை தேவனுடைய சபையில மூடும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். வாசிமா. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மகிமையினால் என்ன செய்தார்? நிறையப்பட்டது. பாருங்க, மகிமையினால் நிரம்பிச்சா. இன்றைக்கு இந்த சபையில இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயம். எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் தேவனுடைய மகிமையினால நிரப்பப்படுவோமா? இந்த மண்டபம் முழுவதும் அவருடைய மகிமையினால நிரப்பப்படுவோமா? வாசியமாக. அந்த மேகத்தின் நிமித்தம் அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. இறங்கின மேகம், மூடின மேகம், வந்த அபிஷேகம், அதால ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாம போச்சு, நிக்கலாம போச்சு. அதே இதைத்தான் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம், வீட்டை போய் வாசிக்க தேவையில்லை. சாலமோன் ஒருவனுடைய ஜெபம் மகிமை இறக்கிச்சு. இன்னைக்கு சாலமோனை காட்டிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்லக்கூடாது? உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகிமையின் ஆவியானவர். பாருங்க, வாசியமா 1 பேதுரு 4:14. தேவன் இன்றைக்கு உங்களை நிரப்புவர். 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர், தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள சாரி வாசிக்கமா என்ன? தேவனுடைய ஆவியாகிய, பாருங்க, தேவனுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் அவர் தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் நம்ம கூட என் மேல மகிமையுள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார், என் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார், என் மேல தேவனுடைய ஆவியா. கமான், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் மேல தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார், என் மேல மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார், எனக்குள்ள அற்புதத்தின் ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள விடுதலையின் ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள சமாதானத்தின். கமான், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லு சொல்லு சொல்லு. ரியமா சியந்தல மதல மக்கரகசோ, ரீமா ரபா சியந்தல மதல மக்கரா ரியால மல மக்கரகசோ, ஏரமன மனமை சியந்தல மதல மக்கரா. அந்த மகிமையினுடைய ஆவியானவர் எங்கட சபையை மூடுவாராக.
அந்த மகிமையுடைய ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் மூடட்டும் மூடட்டும் மூடட்டும். அல்லேலூயா. ரபா சந்தலோ ஓ ரபா பாபா சந்தல பதல பல பல பக்கர பதுரமாரியாலோ ஈர பர பர சந்தல பதல பக்கர பதுரபாரியால பல பல பக்கராரியால பல பக்கர ஈர மன மன சந்தல பதல பக்கர பதுரபா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் அந்நிய பாஷையில ஜெபம். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். அந்நிய பாஷையில பேசுவோம். ஓ ரபா பாபா பக்கர சந்தல பதல பக்கர பதுரமாரியால பல பல பக்கர திரிபிலி பல 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 சந்தல பதல பக்கர கசோ. எஸ் நம்முடைய ஆவியானவர் கனடாக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியானவர் பிரான்சுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியானவர் இத்தாலிக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியானவர் லண்டனுக்கும் லண்டனுக்கும் எங்களுக்கும் 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 மகிமையின் ஆவியானவரே இந்த ஆலயத்தை மூடு, இந்த ஆலயத்தை மூடு மூடு, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடு. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. எங்கட மகிமையின் ராஜாவ மகிமையின் ராஜாவ ஓ அந்த இயேசுக்கு கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசு. கைகளை தட்டி அந்த மகிமையின் ராஜாவுக்கு கனப்படுத்தி கைகளை தட்டி இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வகுப்பு முறை பாராத, வகுப்பு முறை பாராத, வகுப்பு முறை பாராத, ஏற்ற தாழ்வு ஒன்று பாராத, ஏற்ற தாழ்வு பாராத. ஜெபி ஜெபி வாயத்திர வாயத்திர ஒரு சந்தல பதல பல பல வைக்கிறா சந்தல பதல பல பல வைக்கிறா. அவருடைய வஸ்திரம் நம்ம இடத்துல இருக்குது. அவருடைய வஸ்திரம் தொங்கல் அல்ல, அவருடைய வஸ்திரம், அவருடைய வஸ்திரம், அவருடைய வஸ்திரம். ஓ அது என்னை மூடட்டும், வஸ்திரம் என்னை மூடட்டும், அவருடைய வஸ்திரம் மூடட்டும். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்முடைய வஸ்திரம் என்னை மூடட்டும், உம்முடைய வஸ்திரம் மூடட்டும். இந்த சபையிலிருந்து நதி புறப்படணும், மகிமை நதி புறப்படணும். வாய்களை திறந்துவிடும், பிள்ளைகளை வாய்களை திறந்துவிடும், வாய்களை திறந்துவிடும். எசேக்கியாவுடைய நாவை தொட்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நாவை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. பெந்தெகோஸ்தே நாளில ஓ அக்கினி வடிவாய், நாவு வடிவாய் இறங்கிற ஆவியானவரே இறங்கிங்க பால பல பல சந்தல பத. எஸ் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசு பேசு. கைகளை தட்டி அப்படியே பேசிக்கொண்டு பிதாவை மகிமைப்படுத்து. பிராக்கு பார்க்காதீங்க, பிராக்கு பார்க்காதீங்க. கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசு, அந்நிய பாஷையில பேசு. கர்த்தர் திரும்ப இந்த சபையை உயிர்ப்பிக்கட்டும். வியாதிகள் மாறியட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு சரீரங்களை கட்டியிருக்க வியாதிகள் மாறியட்டும். இந்த சூழலில் இருந்து அற்புதம் வெளிப்படட்டும், இந்த சூழலில் இருந்து அக்கினி வெளிப்படட்டும், இந்த சூழலில் இருந்து வெளிப்படட்டும். ஓ ஜீசஸ் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி.
Jesus, 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 oh Jesus, hallelujah, oh Jesus, Amaravakarayalo, Aramavabardo, hallelujah. Oh Jesus, hallelujah. ஒரு கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷையில பேசுவோம், அந்நிய பாஷையில பேசுவோம், அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ மகாராஜாவை மாமப்படுத்தும், மகாராஜாவை மாமப்படுத்தும். சந்தல பதல பல 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 பக்கர பதுரபா. சபையை அந்நிய பாஷையில பேசு. அந்த வஸ்திர தொங்கல் படட்டும், அந்த வஸ்திர தொங்கல் உன்னில படட்டும். இயேசுடைய வஸ்திர தொங்கல் உன்னில படட்டும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெரும்பாடுள்ள ஈஸ்வரி சுவப்பட்டதென்றால் இந்த வேளையில தேவனுடைய வஸ்திரம் உன்னில படட்டும். வியாதிகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கவலைகள் நீக்கப்படட்டும், ஆனந்த சந்தோஷம் இந்த குடும்பத்துக்குள்ள உண்டாகட்டும், பிரிந்த குடும்பம் சேரட்டும், துளைந்த பிள்ளைகள் திரும்பி வரட்டும், குடும்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். அந்நிய பாஷையில பேசு. ஓ ரபபப கரப சந்தல பதல பல பக்கராயாலோ. Come on, yes, 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 yes. இது சூளையாய் மாறட்டும், இது சூளையாய் மாறட்டும், இந்த சபை ஒரு சூளையாய் மாறட்டும், இந்த சபை ஒரு அக்கினியாய் மாறட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அக்கினியாய் மாறட்டும். Yes, come on, yes. ஓ ரபா பபப கரப சந்தல பதல பல பக்கரா. தேவனே 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 உம்முடைய பிள்ளைகளோட வாயை தொடும் 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 தொடும். நீ மாமா மாமா சந்தல பதல வியால பல பக்கரா. எல்லாரும் அப்படி மிளந்தாள இருந்தவர் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுவோம். எல்லாரும் மிளந்தாள இருங்க, மிளந்தாள இருப்பா, மிளந்தாள இருக்கவர்கள் அங்கே மிளந்தாள இருக்க முடியாதவர்கள் கதிரில இருங்க, பிரச்சனை இல்ல. ஒரு கொஞ்ச நேரம் ரீபா பாபா சந்தல பதல பக்கரா தியாலோ. கத்தர் இந்த திரையை கிளைச்சி விடட்டும், கத்தரங்கட நாவ தொடட்டும், இந்த சபையினுடைய நாவ தொடட்டும், இந்த சபையினுடைய வாசல்களை தொடட்டும், இந்த சபையினுடைய வழிகளை தொடட்டும், இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு வாசல்களும் தேவனுடைய ஆவியானவரால தொடப்படட்டும். சுவிசேஷ வாசல் திறக்கப்படட்டும், அபிஷேக வாசல்கள் தொடப்படட்டும், ஐஸ்வர்ய வாசல் தொடப்படட்டும், ஊழிய வாசல்கள் தொடப்படட்டும். அன்றைக்கு எசாயாவுடைய நாவை தொட்டது போல இந்த சபையினுடைய வாசல்கள் தொடப்படட்டும். அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில தயவு செய்து பேசுங்க. எல்லாரும் எல்லாரும் பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓ எஸ் 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 எல்லாரும் 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 ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. எஸ். வகுப்பு முறை பார்க்க வேண்டாம், வகுப்பு முறை பார்க்க வேண்டாம். நான் ஊழியக்காரன் விசுவாசி என்று பார்க்க வேண்டாம், நீ பாவி பரிசுத்தவான் என்று பார்க்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிற போலையில உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் தொடட்டும், பரிசுத்த ஆவியானவர் தொடட்டும். இந்த வேளையில ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். எஸ். இமாமா சந்தரபத் அந்நிய பாஷையில பேசுங்க 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 பேசுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளோட வாய்களை தொடும் தொடும் தொடும். வாயை திற, நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னீர். அவன் வாயை தொட்ட திறந்தான், நீ தொட்டீர். இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வாய்களை திறக்கிறோம். எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. மரித்தவர்களை உயிர்த்தல பண்ணுவிக்கிற ஒரு சபையாய் இந்த சபையில நீர் செய்யணும் செய்யணும். ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் கூட்டம் கூட்டமாய் வரணும். தேவனே அற்புதங்கள் நடக்கணும் நடக்கணும். சந்தர பதுரவா பேசுங்க பேசுங்க பேசுங்க. எஸ். சத்தத்தை தொனிக்க பண்ணி அந்நிய பாஷையில பேசுங்க. நல்லா சத்தத்தை தொனிக்க பண்ணி நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாரும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மனுஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க, மனுஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுக்கு 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 ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. Thank you Jesus. Yes, thank you Jesus. அநேகம் பேர்ல ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குது, அநேகம் பேர்ல ஆவியான அபிஷேகம் இறங்குது. ஓ எஸ், நான் அதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். எஸ். அவருடைய வஸ்திரம் உன்னை தொடுது, அவருடைய வஸ்திரம் உன்னை தொடுது, அவருடைய வஸ்திரம் உன்னை தொடுது. உண்ட வியாதி இந்த வேளையில மாறுது. எஸ். ரிமாமாமா சந்தல பதல பக்கர பதுரபா ரியமாமாமாமா சந்தல பதல பக்கரகதோ. நீ ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவாய் 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 மாறுவாய். உன்னுடைய வாயில சொல்லப்பட்டது நடக்கும் 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 நடக்கும்
கர்த்தருடைய வாயாயிருப்பா. ரியமா ரபசோ ரோ ரோ ரபசோ ஓ ரபா பாபா. இது வெறுமன வாய் பேச்சல்ல, வெறுமன வாய் பேச்சல்ல. ஆவியானவர் உன்னை கன்ஃபார்ம் பண்றார், ஆவியானவர் உன்னை கன்ஃபார்ம் பண்றார், ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். எஸ் எஸ், பேசு 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 பேசு, கட்டளையிடு கட்டளையிடு. உனக்கு விரோதமாய் இருக்கிற மனையை பார்த்து கட்டளையிடு, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை பார்த்து கட்டளையிடு, உனக்கு விரோதமாய் இருக்கிற வெள்ளத்தை பார்த்து கட்டளையிடு. அகன்று போ சொல்லு. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொட்டிருக்கிறார் அல்லவா, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய நாவல் இருக்கிறார். நீ சொன்னா நடக்கும் தங்கச்சி, நீ சொன்னா நடக்கும் நடக்கும் நடக்கும். சொல்லு சொல்லு. அவன் சொன்னபடி நடக்கும், அவள் சொன்னபடி நடக்கும், நீ சொன்னபடி நடக்கும். வராத ஆசீர்வாதம் வரும் 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 வரும். எஸ் எஸ் எஸ், கம் ஆன். சந்தர பதுர பார் யாலா. சத்தமாய் சொல்லு, சத்தமாய் சொல்லு, சத்தமாய் சொல்லு. ஓ ரபா பாபா, கம் ஆன். எஸ் எஸ். உனக்கு தெரியுமா ஏதோ ஒன்று உனக்குள்ள நடந்து கொண்டிருக்கு? உனக்கு தெரியுமா உன் குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுது, கர்த்தர் செய்ய போறா தெரியுமா? உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது, அது உனக்கு தெரியுமா? உன் கணவனுடைய வாழ்க்கையில மனைவியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது தெரியுமா? கர்த்தருடைய வஸ்திரம் மூடுவது உனக்கு தெரியுமா? கர்த்தருடைய வஸ்திரம் மூடுவது தெரியுமா? பெற்றுக்கொள். மூடுவது தெரியுமா? எஸ். ரோ 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 ரோ. கர்த்தர் உன்னை மூடுவாராக, கர்த்தர் உன்னை மூடுவாராக. இயேசுவை பார், இயேசுவை பார், இயேசுவை பார். Oh Jesus, oh Jesus, oh Jesus, oh Jesus. குமாரத மூடு ஊதுங்கய்யா. Oh Jesus, hallelujah. எல்லாரும் 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 விசுவாசிங்க, விசுவாசிங்க. விசுவாச கண்களால பாருங்க, விசுவாச கண்களால பாருங்க, விசுவாச கண்களால நாவுக்க கொடுங்க, விசுவாச கண்களால தொடுங்க. இயேசுவே உம்முடைய ஆவியானவர் என்ன தொடட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன தொடட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன தொடட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன தொடட்டும். கம் ஆன் எல்லாரும் 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 பரிசுத்த ஆவியானவர் என்ன தொடட்டும் தொடட்டும். கம் ஆன் கம் ஆன். எஸ். கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, தேவனே என்னை தொடும், என் குடும்பத்தை தொடும், என்னுடைய சபையை மூடும், என்னுடைய குடும்பத்தை மூடும், பிள்ளைகளை தொடும். நியமா ரபா சந்தல பதல வக்கர மதுரா ஓ ரபா பாபா சந்தல பதல 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 பதல. எஸ் 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 எஸ். ஓ ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, தூய ஆவியானவரே. சந்தர பதல பல பக்கர உபதிகல பல 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 பக்கர சந்தரோ. ஹalleluya. உங்களுடைய துக்க நாட்கள் முடிஞ்சு போகட்டும், துக்க நாட்கள் முடிஞ்சு போகட்டும், துக்க நாட்கள் முடிஞ்சு போகட்டும். இனி தீங்க காண மாட்டாய், காண மாட்டாய், காண மாட்டாய். இனி தீங்க காண மாட்டாய், காண மாட்டாய். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறபடியினால் சத்துருவை விலக்கே. ஓ உன்னுடைய சத்துருக்களை விலக்கிறபடியினால இனி தீங்க காண மாட்டாய், இனி வியாதியை காண மாட்டாய், இனி வேதனையை காண மாட்டாய், இனி துக்கத்தை காண மாட்டாய், இனி வறுமையை காண மாட்டாய். எஸ் 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 எஸ். ஓரி விக்கர பல 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 சந்தல பதல பக்கர யால பல 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 பக்கர சந்தரோ. வீர பல 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 பக்கர சந்தரோ. பல 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 பக்கர யால பல பக்கர. ஹalleluya 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 ஹalleluya. தேவனே எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, என் மேல என்ன ஊற்றுமாண்டவரே, ஊற்றுமாண்டவரே, என் மேல ஊற்றுமாண்டவரே, என் மேல ஊற்றுமாண்டவரே. தொடுகிற தேவன் மாத்திரமல்ல, ஊற்றுகிறவர் ஊற்றுகிறவர் ஊற்றுகிறவர். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும், ஏசாவை நாவ தொட்டார், ஆனா எங்கள் மேல அவர் ஊற்றுகிறவரா. ஊட்டினார் நாவு மாத்திரமல்ல, என்னுடைய கண் காது மூக்கு சரீரம் முழுவதும் அவரால் அபிஷேகம் பண்ணப்படுவார். பாவம் என்று சொல்ல ஒன்றுமில்லாதபடி அவருடைய அபிஷேகம் என மூடும்.
உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஃபாதர் தகப்பனே, உந்தனாவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, அல்லேலூயா, நிரப்பிடுங்க, அல்லேலூயா, நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியின் அப்பா அபிஷேகத்தால் ராஜாவே நிரப்பிடுங்க என்னையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. ஹல்லேலூயா, நிரப்பிடுங்க, 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 நிரப்பிடுங்க என்னையே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. எல்லாரும் சொல்லுவோமா? உந்தனாவின் அல்லேலூயா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க இயேசுயா, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க அப்பா ஆவியானவரே, நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவியில் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஆவியானவரே, உந்தனாவியில் அல்லேலூயா இமமமஸ்யந்தரா வாஞ்சையும் தாகத்தோடும் உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். சொல்லுவோமா? வாஞ்சையும் தாகத்தோடு ஒரு எழுப்புதலை காய் நிற்கிறோமையா. உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தனாவியின் அப்பா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஹல்லேலூயா,
என் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, இவர் எழுப்புதலை தாருமையா, எழுப்புதலை தாருமையா. கண்மலையை திறந்து விடுங்கய்யா, கண்மலையை பிளந்து விடுங்கய்யா. ஜீவநதி பாயணுமே, ஜனங்கள் எல்லாம் தேடி ஓடி வரணுமே. எங்கள் கண்மலையே, உம்மிலே இருந்து அபிஷேகம் அடிச்சோடணுமையா. ஒரு ஊற்றா இந்த சபையை மாத்துங்கய்யா. ஜனங்கள் எல்லாம் ஓடி வரணுமையா. ஒரு சாலோமோன் ஜெபத்தை கேட்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேளுமையா. ஊற்றுண்ட திருமலையே, திறவுண்ட கண்மலையே, பிளந்த கண்மலையே, வெடிச்சு ஓடணுமையா. உம்முடைய அபிஷேகம் வெடிச்சு பறக்கணுமையா. உம்முடைய அபிஷேகம் வெடிச்சு பிறட்டு பறக்கணுமையா. ஓ ஆவியானவரே, ரமமம சாந்தராரியலோ, எங்களுடைய சரீரங்களை கிழிக்கிறோம், எங்களுடைய இருதயங்களை உங்களுக்கு முன்பதாய் கிழிக்கிறோம், எங்களுடைய நிர்வாணங்களை உங்களுக்கு முன்பதாய் கிழிக்கிறோம். ஞான கல்மலையே வெளிப்படுவீராக, எங்களுக்குள்ள இருக்கிற ஞான கல்மலையே வெளிப்படுவீராக. இந்த சபையில இருக்கிற ஞான கல்மலையே வெளிப்படுங்கயா. ஓ ஆவியானவரே, உம்மைத்தான் நாங்க பார்க்கணும், உம்மைத்தான் நாங்க பார்க்கணும். இந்த இடத்தை தேடி ஜனங்கள் உம்மை பார்க்க வரணும். நீங்க இந்த சபையில வெளிப்படணும். தேவனே, நாங்கள் ஒரு மனமாய் உம்முடைய பாதத்தில் விழுறோமையா, ஒரு மனமாய் எங்களை தாழ்த்துகிறோமையா. எங்கள் தேவனே, உருகிடுமையா, மனம் இறங்கிடுமையா, உருகிடுமையா, சபைக்காய் மனம் இறங்கிடுமையா. உருகாதோ உம் உள்ளம் எங்கள் சபைக்கா, என் இயேசுவே. உருகாதோ உம் உள்ளம் எங்கள் சபைக்கா, என் இயேசுவே. உருகிடுமையா, மனம் இறங்கிடுமையா, உருகிடுமையா, மனம் இறங்கிடுமையா, உருகிடுமையா, மனம் இறங்கிடுமையா, உருகிடுமையா, மனம் இறங்கிடுமையா. உருகாதோ உருகாதோ
சொன்னார், எஸ்ஐயா நான் உன்னை தொட்டுட்டேன், யார் என்னுடைய காரியமா போவார்? அவன் நான் போகிறேன் போனது போல. எத்தனை சொல்லக்கூட அவ்வளவு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் நான். இன்னும் போய் ஊழியம் நான் செய்யலே, இன்னும் நான் போய் சுவிசேஷ ஊழியம் செய்யலே, இன்னும் ஆத்தும ஆதாயத்துக்காக வரவில்லையே, தனியே சண்டே ஆலயத்துக்கு மட்டும்தானே நான் வர்றேன். ஆண்டவரே, நீர் தந்த அபிஷேகம் வெளிப்படணும்டா, நான் போகணுமே. என்ன போகும்படியாகத்தானே நீர் எனக்கு அபிஷேகம் பண்ணினீர், என்னை போய் சொல்லும்படியாகத்தானே என்ன அபிஷேகம் பண்ணினீர். என்ன தனியே இருந்து ஜெபிக்கும்படியாக அல்ல, போகும்படியாகவல்ல. ஒரு தீர்மானம் எடுப்போம். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும், அதுல தப்பே இல்லை, சந்தேகமே இல்லை. நீங்களும் நானும் போய் சொல்லுகிற ஜனங்களுக்கு சொல்றது நடக்கும். விசுவாசி, நான் சொல்றது நீ சொல்றது நடக்கும். என்ற கத்தர் என்ற நாவை மட்டுமல்ல, என்ற கண்ணை, என்ற காதை, என்ற கையை, சரீரம் முழுவதையும் என்ற கத்தர் தொட்டு வச்சிருக்கிறார், போத்து வச்சிருக்கிறார். லூக்கா 24:49 சொல்லுது, நீங்கள் உன்னதத்தினுடைய அந்த பலனை தரித்துக் கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்க. அது இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்படுது, குளோத்தால அங்கே போர்க்கும் வரைக்கும். நீங்களும் நானும் போர்க்கப்பட்ட ஜனம். அப்படியாய் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணிச்சிருக்கிறோம். அதனால அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் போய் சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லுவோம். இன்னும் இந்த வாரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வர வேண்டியவர்கள் எல்லாரும் வந்திருந்து ஜெபமணும். தேவன் ஒரு எழுப்புதலை காணும் வரைக்கும், தேவன் தரும் வரைக்கும் விட போவதில்லை. ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவனே, இந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அசைவு வர வேணும். இந்த சின்ன சபை மூலமாய் பெரிய தேவன் மகிமைப்பட வேணும். இந்த சபை மூலமாய் ஒரு தீவட்டி எரிய வேணும். இந்த சபை மூலமாய் ஒரு சூளை வெளிப்பட வேணும். இந்த சபை மூலமாய் அக்கினிகள் புறப்பட வேணும். இந்த சபை மூலமாய் அற்புதங்கள் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும், 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 நடக்கும். எல்லாரும் அப்படியே நாங்கள் நின்று கர்த்தர் மாமே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மாமப்படுத்தி முடிக்க போறோம். நீர் எங்களோட இருக்கிறவர். உம்முடைய வஸ்திரம் எங்களை தொட்டு இருக்கு, உம்முடைய வஸ்திரம் மூடி இருக்கு, உம்முடைய வஸ்திரத்தால எங்களை மூடி வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறீர். ஒரு பெரிய காரியத்தை தான் செய்வீர் ஆண்டவரே. சின்ன இல்ல, சின்ன இல்ல. எந்த ஜனத்திலும் செய்யப்படாத, எந்த இடத்திலும் கேள்விப்படாத தேவனே ஒரு பெரிய காரியத்தை ஆபகுக் 3:2 சொன்னீர், வருஷத்தின் நடுப்பகுதிகளில் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னா, இந்த வருஷத்தின் நடுப்பகுதிகளில் இந்த தேவன் ஒரு பெரிய காரியத்தை உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கணும். அது உங்களால முடியும். எத்தனை பேர் செலகடு? Hallelujah. Thank you Jesus. நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, சகல ஜனமே கைகொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கிட துதித்திடுவோம். எத்தனை பேர் சகல ஜனங்களே கைதட்டி பாட போறீங்க? தாழ்வில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவன், வல்லவன், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற போதே கர்த்தர் மகிமையா காணிக்கை எடுப்போமா? இந்த காணிக்கை எடுத்துக்கணும். கர்த்தர்
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. வருவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. வருவோம் நம் தேவனே, புது பாடல் பாடியே. ஜெயமந்திரமோ அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையை கொடுத்தாரே. அப்பா பிதாவே என்றே
അജിത്തിന്റെ പുള്ളിയെ ഒപ്പ് കൊടുപ്പം. ഇപ്പൊ ரஜித் என்ன வருது, ரஜித்தும் கல்யாணம் கட்ட போறோம் போல இருக்கு. அப்படி ஆசை கையை தட்டி